பார்த்து எடுத்து தெளிங்கப்பா. நம்ம மாதிரி போலீஸ் சாமியார் பார்த்தா கடல் பொங்கி வரும், அப்புறம் சுனாமி தான். நீ தண்ணி தெளிச்சுக்கல? நான் தண்ணி அடிக்கிறதோட சரி, தெளிச்சுக்கிறதெல்லாம் இல்ல. அவ யான் கூட வாய மட்டும் வாங்க வாங்க வாங்க. இப்படி வந்து மாட்டிக்கிட்டவன் போலீஸா நம்மளை தேடிக்கிட்டு இருக்கு. மாட்டிப்போமோ தெரியலையே. தாதாஜி வந்தா என்ன சொல்லுவான்னு தெரியலையே. என்ன சொல்லுவான்? வந்தா சுடுவான், எல்லாரும் அதுக்குள்ள உருட்டு ஓடிக்குவோம். சும்மாரியா பயந்தாங்க. என்ன வளர்ற? எப்படியா சொல்லுவான்? ஒன்னும் சொல்ல மாட்டான். கரெக்ட். எங்கிட்ட மொத்தம் 50 கோடி ரூபாய் பணம் இருக்கு. அதை வச்சு ஒரு அற்புதமான பிசினஸ் பண்ணி ஓஹோன்னு போயிட்டே இருப்பேன். நான் வரேன். யோ போஜா உட்காரு. உங்ககிட்ட 50 கோடி தான் இருக்கு, என்கிட்ட டபுள் 100 கோடி வச்சிருக்கேன். நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பொழைச்சுக்க வேண்டாடே. உங்களை மாதிரி 50 கோடி 100 கோடி சேர்த்து வைக்காம ஜஸ்ட் ஒரு 500 கோடி தான். 500 கோடி? யாராவது நல்ல மாப்பிளையா கிடைச்சா வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடலான்னு இருக்கேன். நான் வந்துருவா. அப்ப நாங்கள பைத்தியக்காரனா? சும்மா விளையாடுதீங்கப்பா. தாதாஜி கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆறதுன்னு யாராவது ஒரு வழி சொல்லுங்கப்பா. வழினா டிக்கெட் டிக்கெட் டிக்கெட். எங்கம்மா போனோம்? எல்லாம் மாரி சொல்லுங்க. டிக்கெட். ஹலோ, பஸ்ஸுக்குள்ள வெயில் அடிக்குதா இல்ல மழை பெய்யுதா? இப்படி விரிச்சு வச்சிருக்க, மடக்கியா? முடியாதுப்பா. அப்பனுக்கு வாழ் வந்தா பஸ்ஸுக்குள்ளேயும் கொடை பிடிப்பானா? ஏய், யாரவன்? யாரவன் குரல் கொடுத்து? யாரவன்? லாட்டரி அடிச்சவனுக்கு லாட்டரியில அடிச்சிருக்கும் போல. ஓ, பெண் குரலா? நான் ராஜேஷ், நீ பாத்தியா? என்னால முன்னால பாக்க முடியலையா? மடக்கியா? என்னாலயும் முடியலையா? என்ன முடியல? உடைய மடக்க முடியலப்பா. குடு. இது எனக்கு தெரியாதா? சாரி. ஐயோ, என் கொடை கிழிச்சான். ஐயோ, என் கொடை கிழிச்சான். என் கொடை கிழிச்சான். ஏய், என்ன மூஞ்சியா கிழிச்சான்? கொடைய தானே கிழிச்சான். உன்னதான் கிழிஞ்சது. என்னதான் கிழிஞ்சது? ஏன் கத்துற? வேணா வேற கொடை வாங்கிக்க, நான் வேணா காசு தரேன். எனக்கு காசெல்லாம் வேண்டாம், கொடை தான் வேணும். சரி, நானே வாங்கி கொடுக்கறேன். எனக்கு இந்த கொடை தான் வேணும். இந்தா. இந்த கொடை கிளியறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இதே கொடை கிளியாம வேணும். யோ, உனக்கு கிழியாத கொடை வேணுமா இல்ல கிழிஞ்ச கொடை வேணுமா? கிழிஞ்ச கொடை தான், கிளியாம வேணும். அதான் கிழிஞ்சிருச்சே. அதான் கிளியாம வேணுங்கிறேன். கிழிஞ்சது போ. உடம்பு கொடுக்குறீங்களா? ஐயா, யாராவது கொடை வளர்த்து பிச்சை போடுங்க ஐயா. கிராமத்தான உங்களுக்கு அவ்வளவு வழக்கமா போச்சா? என்ன கொடையை பிச்சை போட்டாங்க? யோ, என் கொடைக்கு ஒரு வழி சொல்லுங்கயா. சொல்லுயா. டிக்கெட் 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 டிக்கெட். ஹலோ, கொடை. கொடை கொடை. நீ எப்ப கொடையோட பஸ்ல ஏறின? அது சிவா. ஏமா என்ன உங்களுக்காக தானே லேடி ஸ்பெஷல் விட்டுருக்கோம், வரலையா? நாங்க ஜென்ஸ் ஸ்பெஷலுக்காக வெயிட்டிங். அப்படி எல்லாம் ஒரு பஸ் கிடையாது கண்ணு. இருக்குது கண்ணு, பின்னாடி வருது கண்ணு, நீ வண்டி எடு கண்ணு. செக்ஸி வந்துருச்சு. செக்ஸி வா, செக்ஸி வா, இட்ஸி வா, உட்ஸி வா, சிக்கினா, ராசிதா, தப்பினா, ராசிதா. பிரேக் பண்ணு. பாட்டு பிரேக்கறா. ஹாய் ரம்யோ. சோ கியூட். ஹாய் சிவா கண்ணு. இங்குல்ஃபி. ரொம்ப அழகா இருக்கடா செல்லம். நல்ல வாழ்வுதாயா உனக்கு. குஷியான வாழ்க்கையா? ரைட். கொஞ்சம் சும்மா இருக்குமா? ஒவ்வொருத்தரா கேளுங்க, குடுக்கறேன். என்னது? ஓ இஷ்டம் போல ஒவ்வொருத்தருக்கா கொடு. இந்த விஷயத்துல எங்களுக்குள்ள போட்டியே இல்ல. உங்களுக்கு எல்லாம் நல்லா கொடுத்து வளர்த்திருந்தா இப்படி கேட்க மாட்டீங்க. போற இடத்துல கொடுப்பான், வாங்கிக்கங்க. அதான் உன்கிட்ட கேக்குறோம், கொடு. முன்னாடி எவ்வளவு இடம் இருக்குது, எதுங்கன்னா முன்னாடி வருதா பாத்தியா? ஆமாப்பா. இப்ப பார் எப்படி எல்லா ஃபிகர்களும் முன்னால வந்து என் மடியிலே விழுதுங்க பார். இந்த பஸ்ல தான் பிரேக் அடிச்சா எல்லா பொண்ணுங்களும் பின்னாடி போகுதுங்க. ஏண்டா படு பாவி, என்னடா வண்டி ஓட்டுற நீ? பொம்பளைங்க வண்டியில இருக்காங்கன்னு கொஞ்சமாவது கியாரியாசிட்டி இருக்கா உனக்கு? பாட கொலைய கஸ்மாலம். ஐயா கேள்வியே ஏந்து போ. வண்டி அங்க இருந்து மூஞ்சிய பாரு. ஹாய் ஐயா. கொஞ்சம் இருப்பா, ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணிட்டு தரேன்.
என்ன எழுதுறல டிக்கெட்டா என்ன ஏபாட்ட தடவர காசு இல்லையா? அதெல்லாம் அடிச்சு கொடுத்துருவேன். ஆமா கொஞ்சம் நடந்து காமி. என்ன கிண்டலா? இங்க என்ன ஃபேஷன் ஷோவா காட்டுறாங்க? நடந்து காட்டுறதுக்கு எந்த ஏரியாடா நீ? நாத்துக்கு கேக்குற? யார் தெரியுமா அவரு? எங்காலு. கேட்டா ஆளு கொஞ்சம் வெள்ளா இருந்தா உடனே உங்காலுன்ற கம்முன்னு கேட்டேன். மச்சி நீ தானே மினிஸ்டர் வீட்டுல? நான் எங்கேயும் வேலை செய்யல, ஆரம்பத்துல இருந்தே கண்டக்டர் தான். எனக்கு தெரியும்டா, எனக்கு எல்லாம் தெரியும்டா. அவ இருக்குதா அத ஒன்றை யாரு ஒன்றன்னு சொல்ற? நீயே ரெண்டும் கேட்டா முளைச்சு 3 இலை விடல. என்ன பேசுற நீ? 4 போட்டு 5 விரல் பதிஞ்சிரும் தெரிஞ்சுக்க. 6 கிட்ட வாலாட்ட 7 ஊருக்கு கேட்கும் அவர் அடிச்சாருன்னா. 8 விட்டா 9 தெரு தள்ளி போய் விழுவ. பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு. நாங்கடி ஆளாளுக்கு ஒட்டு சொல்லி அடிக்கிறீங்க. நான் யார் தெரியுமா? தம்புடி, நொச்சு குப்பை தம்புடி. நீ தம்புடி தாண்டா, ஆனா அவர் கோடி. கோடிதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா கோடிக்கு கால் எடுத்து பாரு கேடி. அதுவும் எனக்கு தான் தெரியும். ஆளாளுக்கு அடிக்கிறீங்க. வேணாம், சுழி சுழின்னு விளையுது. ஏய் மவன, ஆளு வச்சு அடிக்கிறேன்னு என்ன பத்தி உனக்கு தெரியாதுடா. உனக்கு வைக்கிறேன்டா வேட்டு. மறுக்காடே சுப்பிரமணிய ஆள் வச்சு அடிச்சான்டா என்ன. டபுள் கொடுமா, வண்டி மூவ் ஆகணும்ல. ஓடி வராங்க. யோ என்னையா தமிரா கேர்ள்ஸ் ஓடி வந்து பார்க்கல? வேற எங்க பாத்துட்டு இருந்த? டிக்கெட். எத்தனை டிக்கெட் பாத்துட்டு இருந்த? 1 2 தான் பரவாயில்ல, மொத்தமா நிக்குதுங்கல்ல. அதான் ஆனா வாய் திறந்து பாத்துட்டு இருந்தியோ சொல்லி விட்டுக்கிட்டு. பஸ்ல டிக்கெட் கொடுத்தா பஸ்ஸுக்கே ஓனர் நினைப்பு. ரன்னிங்ல ஏறினா திமிரா பேசு பத்தியாது. கவர்மெண்ட் பஸ் என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? என்ன சிவா சைலண்டா இருக்கறான்? யோ காலேஜ் வருது, ஒழுங்கா ஸ்டாப்ல நிறுத்து. அந்த பயம் இருக்கட்டும். Be careful. இனிமே என்ன பார்த்ததும் வண்டி நிறுத்தணும். Understand? Stop the bus. Hey, நிறுத்தியா? நான் எனக்கு முன்னாடி ஏறிட்டேன். Stop the bus. I need to stop the bus. நான் கொடுத்தத காசவே இல்லையா? ஏய், காலேஜ் வர டைம் ஆயிடுச்சு. Stop the bus. யோ இங்க நிறுத்துற எப்படியா? ஏன்பா இங்க இருந்து லேடிஸ் காலேஜ் எவனா ஆட்டோ டாக்ஸி வருவான்? 1 கிலோமீட்டருக்கு எவனு வரமாட்டான். நடராஜா சர்வீஸ் தான். யோ மரியாதையா என்ன திருப்பி கொண்டு போய் காலேஜ்ல விடு. பஸ்ல டிராவல் பண்ண பஸ்ஸுக்கு ஓடணும்னு நினைப்பா? கவர்மெண்ட் பஸ் என்ன உன் அப்பா விட்டுதா? நான் இப்ப எப்படி காலேஜ் போறது? நடந்து போடி. போயிருந்தீங்களாமே? தட்டெல்லாம் எடுத்துட்டு கல்யாணம் பேச போறீங்களாமே? இப்ப யாரு இவரு கண்ணவங்க வீட்டுக்குலாம் போக சொன்னது? நான் தான் போய் கல்யாணம் பேசலாம்னு சொன்னேன். ஏன் எதுக்கு? இப்ப நீ கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்டேன் நானு. நாம ஏன் இவன்கிட்ட போய் பேச்சு கேட்கணும்? வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாலுமே அவ இவன பெரிய ரம்ப. இவளை விட்ட வேற பொண்ணே இல்லையா என்ன? இவ யாரு வெளியே போக சொல்றதுக்கு?
கேட்டுட்டு இருந்தேன். நாம ஏன் கண்ணவங்க வீட்டு போய் கண்ட பேச்செல்லாம் கேட்கணும். யார் தேவா அவங்க? நம்ம ரோட்ல போனா பயந்து ஒதுங்க அந்த பக்கம் போறவங்க. அவங்க கிட்ட போய் நாம நிக்கணும். தப்பு பண்ணிட்டேன் நான் சூர்யா. நான் அவசரப்பட்டு போயிடக்கூடாது. இல்ல இல்ல தேவா, இவ என்ன பெரிய ஒருவேளை நான் போய் பேசாம இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். வேண்டாம், இவ போற என்ன இப்போ? நம்ம சூர்யா கல்யாணம்னு ஆசைப்பட்டேன். போய் எல்லாத்தையும் கெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிட்டு சூர்யா. இல்ல தேவா, எனக்கு அவ முக்கியம் இல்ல, நீதான் முக்கியம். தேவாதான் முக்கியம். சீக்கிரம் முடிடி, அவ முடிச்சிட போறா. சரிக்கா. என்ன இது, எல்லாரும் என்ன கொண்டு போறா? என்னாச்சு நந்தினிக்கு? பேர்ச்சம்பழம் கொண்டு போறா? மாமா வேஷ்டி விளக்கல போட்டு நீங்க தீஞ்சிட போற என்ன மாமா ஜக் எடுத்துட்டு ஜானு ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்லடா, உள்ள விச்சு பஞ்சாமிரதம் செய்யறானோ இல்லையோ. அவன் என்ன ஞான பழத்தை போட்டா பேசுறான்? எல்லாரும் மாதிரி 4 வாழைப்பழத்தை போட்டு தானே பேசுறான். ரொம்பதான் உங்க பொண்ணு பில்டப் கொடுக்குறா. இருந்தாலும் அவன் கை டேஸ்டே வேறேன்ற. என்ன மாமா டேஸ்ட்? நான் பேசுவ மாமா விதவிதமா 1000 பஞ்சாமிரதம். ஊர்ல பழத்துக்கு டிமாண்ட் வந்துருமேனு சும்மா இருக்க. நீ பழம் பேசிஞ்சா பொம்னாட்டி வருவாளா? அவன் பழம் பேசிஞ்சா வருவா. வருவா. நானும் அவன மாதிரி சாம்பார் கரண்டி சைஸ்ல ஒரு குடிமி வச்சுட்டு பால் குடி மறவாத குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தா என்கிட்டயும் வருவா. இன்னும் பழைய மாதிரி பஞ்சாமிர்தம் பிசையறது, புளியோதரை கிண்டுறது, தயிர் வடை பண்றது. மாமா சிக்கன் பர்கர் தெரியுமா? மட்டன் கீமா தெரியுமா? குஸ்கா தெரியுமா? அட்லீஸ்ட் முட்டை பொடி மசா தெரியுமா? அது நல்லா இருக்கு மாமா. சொன்னா கேளுங்க. இருடி விச்சுவ கேப்போம். விச்சு பழத்தை உரிச்சு போடணுமா அப்படியே போடட்டுமா? ஏன் அப்படியே போட? அபிஷ்டு உரிச்சு தான் போடணும். சரி விச்சு. விச்சு பேச்சம்பழத்தை அப்படியே போடவா கொட்டை எடுத்துட்டு போடவா? ஏன் நோக்கு தெரியாதா? அவ பாவம் தெரியாம கேக்குறா. நீ சொல்ல விச்சு. கொட்டையோட சாப்பிட்டா வாயில டிஸ்டர்ப் ஆகும். அதனால கொட்டை எடுத்துட்டே போடு. விச்சு நான் கற்கண்டு கொண்டு வந்திருக்கேன். இத தண்ணியில. விச்சு நான் நெய் கொண்டு வந்திருக்கேன். மாமி நீங்க என்ன கொண்டு வந்தேல்? நான் எதுக்குடா எடுத்துட்டு வரணும்? என் 2 கை போறாதா? நான் பேசிஞ்சாலே டேஸ்டியா இருக்குமோ இல்லையோ? அப்ப வெறும் கையோட வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சரி மாமிக்கு வழி விடுங்க. என்னதான் டேஸ்ட் வருதுன்னு பாப்போம். புடி தள்ளிக்கோங்கடி. ஒரு நிமிஷம். எல்லாரும் கைய அலம்பிட்டு வந்தேலா? சரி, இப்ப எல்லாம் வளையல நன்னா மேல ஏத்தி விட்டுக்கோங்க. நீங்க எல்லாம் சேர்ந்து முதல்ல பழத்தை உரிச்சு போடுங்க. வெள்ளத்தை கடைசியா தான் போடணும். சீக்கிரம் கொட்டுங்க. பெசங்க. ஏண்டி ஈசின் இருக்கேல்? நேக்கு சங்கோஜமா இருக்கு. நன்னா அப்படிதான் பெசையணும். ஐயோ இடுப்பு அழுத்தாதே. அச்சச்சோ கரண்ட் போயிடுதே. என்ன இது? பேசஞ்சர் டிரான்ஸ்ஃபார்மர் அடிச்சுட்டா. மாமா கரண்ட் ஆஃப் ஆனா பொண்ணு கத்துற சவுண்ட் தான் கேக்கும். இதுனா புதுசா பையன் சவுண்ட் கேக்குது. சத்த மாதிரி கேக்குது. மாமா காப்பாத்துங்க. ஐயோ என்ன இருட்டா இருக்கே. எங்கடா இருக்க? போடுங்க சீக்கிரம் போடுங்க. யார மாமா? அபிஷோ லைட்டா போட சொன்னடா. ஏன் மாமா உங்க அத்தையும் பேர் நான் ஈபில இருக்காரு போன் போட்டு சொல்றதுக்கு? மூளை இல்லாத முந்திரி கொட்ட மாமா. கரண்டேல எப்படி லைட் போட முடியும்? இருங்க தீப்பந்த எடுக்கிறேன். கரண்ட் வந்துட்டா நல்லதா போச்சு. என்னடா என்னங்கடி எல்லாரும் கண்ணை பார்த்தா மாதிரி கையை தூக்கிட்டு நின்று இருக்கேன். கையை இறக்கிட்டு விலகிறேலா? டேய் விச்சு என்னாச்சுடா நோக்கு? என்னடா இந்த கோலம்? 8 புள்ளி கோலம். மாமா கரண்ட் கட் ஆனதுல இவ யாரோ தான் இப்படி பூசிட்டா மாமா. பூசிட்டாளா? பெசஞ்சு விட்டுருக்காடா. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? இல்ல மாமா, முதல்ல இடுப்புல தான் கைய வச்சா. கைய வச்ச உடனே ஒரே கூச்சமா இருந்ததா டக்குன்னு இறுக்கி கண்ண மூடிட்டேன். கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ ஆயிடுத்து மாமா. பாத்தேலா இன்னமும் ஃப்ரூட் மசாஜ் பண்ண மாதிரி கண்ணை மூடிண்டானா எப்படி எல்லாம் ஜகா வாங்குறான் பாருங்க. சத்த நிறுத்துறேலா? நான் எவ்வளவு கத்துனேன், மாமா காப்பாத்துங்கோ சாமா காப்பாத்துங்கோன்னு. அப்ப யாராவது வந்தேலா? வரல. இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நன்னா வந்து நின்னு தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். ஏய் யாரும் கிளம்ப கூடாது, போகவும் கூடாது. ஏன் மாமா என்ன பண்ண போறேன்? உண்மையை கண்டுபிடிக்க போறேன். ஒண்ணும் வேணாம்.
கரண்ட் கட் ஆன கேப்ல யாரோ கனெக்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணிருக்கா. இதை இப்படியே விட்டுருங்க. நோ நெவர். என் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அதை கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன். எல்லாம் வரிசையா வந்து நில்லுங்கோ. போங்க பாரு, இவ்வளவு நெரிசல் என்ன இடிக்காம போவாளுங்க. கரெக்டா பிச்சு, நீ மறுபடியும் கண்ணை முடிக்கோ. இவ ஒவ்வொருத்தரையா வந்து தடவை சொல்ற. யாருன்னு கண்டுபிடிச்சிருயோனோ? ஒரு நிமிஷம். மாமா என்னாச்சு? பேசா கண்டுபிடிச்சிருவோம் மாமா. ஓ பேஸ். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? என்ன கிருஷ்ணாவில் ஊத்த போறானா? இல்லடா, ஒவ்வொரு பார்ட்டியா அனுப்பி அவனை தடவை சொல்ல போறேன். ஓய், பெரிய மனுஷனா நீ? பெரிய மனுஷனா நீ? என்னமோ வெத்தல்ல சுண்ணாம்பு தடவுற மாதிரி ஒரு வயசு பையன் உடம்புல ஒரு வயசு பொண்ணு ஒரு தடவை சொல்றியே. இதுக்கு எந்த பொண்ணு ஒத்துப்பாளையா? சுத்தம் மட்டமான தீர்ப்பா இருக்குது. கவலைப்படாதீங்க, உங்க சார்பா நான் பேசுறேன். அனைத்து பேர்கள் சார்பா சொல்றேன். சத்தியமா ஒத்துக்க முடியாது. அங்க பாரு மாமா. மாமா இது இல்ல மாமா. ஏய் ஏய் ஏய், அதான் அவன் இல்ல இல்ல சொல்லிட்டு இருக்கால. அப்புறம் எலும்பு கையை வச்சு அவன் பாடி அறுத்துட்டு இருக்க. போ போய். இவளுங்க எல்லாத்துக்கும் ரெடியா தான் மாமா வந்திருக்காளுங்க. நீங்க வேணா பாருங்க, இவளையும் இல்லன்னு சொல்லுவான். விச்சோ, இவ இதுவும் இல்ல சாமா. நான் சொல்லல. ஏன்டா அப்படி சொல்றான்? அப்பதான் நீ அடுத்த பொண்ணு தடவை விடுவ. போயாவும் ஐடியாவில் பாரு. பட்டமளிப்பு விழால கவர்னர் கையில சர்டிபிகேட் வாங்குற மாதிரி எப்படி ஜபர்தஸ்தா போறாளுங்கன்னு. போங்கடி போங்க. மாமி விச்சு, பாடியை டைட் பண்ணிக்கடா, இல்லனா மாமி உன்ன பஞ்சாமிர்தமா பிசைஞ்சிருவா. மாமி நீங்க இல்ல மாமி. ஏய், இப்பதானே முகத்துல கைய வச்சேன், அதுக்குள்ளேயும் அவசரப்படுற. செத்த வாய் முறையா? மாமி என்னடா நீங்க இல்ல 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 மாமி. மாமி அவன் தான் இல்ல இல்லன்றான்ல. அப்புறம் அங்க தடவுனது போதும், இங்க வாங்கோ. இது இது போங்கோ. நோக்கு பொறுக்காதே. ஜஸ்ட் மிஸ். அடுத்து ஜானு நீதான் போ. நில்லு. ஏன் பொண்ணைய சந்தேகப்படுறியா? பின்ன உன்னைய சந்தேகப்பட முடியும்? யோ, மத்த வாளுக்கெல்லாம் ஒரு நியாயம், பெத்த வாளுக்கு ஒரு நியாயமா? உம்மை டால்டா இங்க உருகாது. ஜானு போய் தடவுடி. அதே விரல், அதே தடவல். மாமா மாமனே, நான் தானே எல்லாரும் முன்னாடியும் காட்டி கொடுத்த. இப்போ பஞ்சாமிர்தம் தான் தடவன. நாளைக்கு நடு ரோட்ல பால் அபிஷேகமே பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. மாமா சாமா. என்னடா போய் நாளைக்கு வரட்டுமா? இவ 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 இவளும் இல்ல. அப்பாடா. ஓய் ஓட்டட குச்சி மாமா, பாத்தேலா இருட்டுல எவ்வளவு ஒருத்திதான் தடவனா. நீ லைட்ட போட்டு ஊரையே தட விட்டுட்ட. நீர் தான் ஒரிஜினல் மாமா. கரெக்ட். இல்ல மாமா. என்ன இப்ப நான் என்ன மாமா பண்றது? எங்க இன்னொரு முறை சொல்ல. சாமா, இப்ப நான் என்ன சாமா பண்றது? பாத்தேலா டேய், பண்ற சிலுமசை எல்லாம் பண்ணிட்டு சிறுவர் மலர் புக்குல வர குழந்தை மாதிரியே எப்படா சிரிக்கிற? போ சாமா போ. நீ போய் குளத்துல நல்லா முங்கிட்டு போ. சார். என்னப்பா பக்தி முத்தி போச்சா? நெத்தியில வைக்க வேண்டியதை கன்னத்துல வச்சுக்கிட்டு வந்திருக்கிறிய. அந்த கொடுமையை ஏன் சார் கேக்குறீங்க? எந்த ஆம்பளைக்கும் நடக்க கூடாது, எனக்கு நடந்து போச்சு. என்னயா கற்ப பறி உடுத்த பொம்பளை மாதிரி கதறிக்கிட்டு இருக்கிற? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இது என்னது? இது இதுக்கு தான் நான் இப்ப வரேன். ஆபீஸ் வரும்போது ஷாப்பிங் போலான்னு போனா அங்க லிப்ட்ல ஒரே கூட்டம். அதுக்குள்ள யாரு? காயத்ரி, அவங்க அம்மா, அவங்க அப்பா. நிறுத்து. இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஏயா கூட்டத்துல எல்லாம் போய் சிலுமிஷம் பண்ணலாமா? ஷோ எல்லாரும் இதே மாதிரி நினைங்க. அங்க என்ன ஆச்சுன்னா, இது என்னயா இது? இதோட கதைக்கு தான் இப்ப நான் வரேன். இதுக்கு ஒரு கதை இருக்கா? சொல்லு. தடு மாதிரி விழுற மாதிரி எம்மைய டமால் சாஞ்சிட்டா. இது ஆமா, என்னன்னு முறைச்சு பார்த்தப்ப யாரும் பார்க்காதப்ப நறுக்குன்னு கிள்ளி விட்டுட்டா. நீங்க என்ன பாக்குறீங்களா? இரியா, நீ என்ன எதை காட்டணும் எதை காட்டக்கூடாதுன்னு உனக்கு தெரியல. படாத இடத்துல படலையா? இல்லையே. என்னது நீ சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. சார், எனக்கு ரத்தம் வருதுன்னு நான் சொல்றேன். என்ன கிள்ளி விட்டுட்டு நான் அவளை கிள்ளின மாதிரி ஐயோன்னு கத்துறா. பக்கத்துல இருக்கிறவங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. எந்த நேரத்துல அடி உழுன்னு எனக்கு பயமா இருக்கு. சார், என்ன வேணா வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருங்களேன்.
அவசரப்படாத. இதுல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? என்ன? நீ அவளை கிள்ளணும்னு எதிர்பார்க்கிறா, நீ விசில் அடிக்கணும்னு எதிர்பார்க்கிறா. ஆக மொத்தத்துல உன்ன லவ் பண்றா. ஐயோ இது அதுக்கு நான் என்ன பண்றது? அருமையான ஐடியா நான் வச்சிருக்கேன்னு சொல்றேன். விசில எடுத்துட்டு வாயில பேச. நீ என்ன ஊமையா? நான் விசில் அடிச்சா அந்த வழுக்க தலையன் வரான். யோ விசில விரல் தாடினா நீ வந்து போலீஸ் விசில் அடிக்கிறிய, அப்ப வழுக்க தலையன் தான் வருவான். அந்த என்ன கேடியா? கேடியா? நீ கோட்டை விட்டுட்டு கேடியா பேடியான்னு இருக்கிறிய. உங்களுக்கு அந்த பொண்ணு தானே வேணும்? யாருக்கு? எனக்கா? இல்ல இல்ல எனக்கு நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. அதனாலதான் நான் போட்ட திட்டத்துல பெரிய ஓட்டையே விழுந்துருச்சு. கவலைப்படாதீங்க சார், அந்த ஓட்டையை நான் அடைச்சிடுறேன். எப்ப அடைப்ப? நாளைக்கு. நாளைக்கு என்ன நாளைக்குன்ட்டு போறான் நல்ல பாம்பு மாதிரி. என்ன உங்க அப்பா என்ன உனக்கு பறிச்சு குட்டி புண்ணாக்கு போட்டு வளர்க்கறாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்னை கிள்ளி என் நகத்தை உடைச்சுக்கிட்டேனே, அது கூடவா உனக்கு வலிக்கல? ஏதாவது கனவு கண்டீங்களா? நீங்க என்ன கிள்ளீங்களா? நல்ல ஜோக். இத பாருங்க, இந்த கிள்றது தட்டுறது உரசுறது இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். அதான் இங்க இல்லையே. எங்கப்பா என்ன சொன்ன? எனக்கு தைரியம் இல்லையா? பாலே 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 எதுக்கு தடுத்துறாங்க? அப்படியே மடக்க. என்னடா சைக்கிளோட மெதுவா போய் சீக்கிரம் போடா. நிறுத்து. மடக்கு. அதான் பாலே 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 சூப்பர் சார் பாத்தியா? என்ன பத்தி அவர்கிட்ட சொன்னியா? எப்ப அட்வான்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு? நானே உங்களை நேர்ல பார்க்கலாம்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. அப்ப என்ன பத்தி அவர்கிட்ட சொல்லிட்டியா? என் பெரிய பொண்ணோட கமல் வித்து 5000 ரூபாய் எடுத்துட்டு வந்திருக்கேன். கடையிலேயே இப்ப நல்லா வருமானம் வருது. சேருக்கான பணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துறேன். இப்ப நான் கொடுத்த பணத்தை பத்தியா பேசுறேன்? எப்போ அந்த ஷீட் டேய் என்னடா ஷீட் அது? கால் ஷீட் முதலாளி. அந்த ஷீட்டை எப்பப்பா அவர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்க போற? இந்த காசை வாங்கிக்கங்க. ஐயோ முதலாளி, நீங்க என்ன முதலாளி பால் கிட்ட பேசிக்கிட்டு சட்டு பண்ணி வண்டியில் தூக்கி போடுங்க. நேரா கெஸ்ட் ஹவுஸ் போய் சூப்பர் ஸ்டாரை பாப்போம். கதை ரெடியா இருக்கு, ஸ்டார்ட் பிரிச்சுனா இவனை சேர்த்துங்க. என்னடா வண்டிய? காது கேக்க என்ன? நான் யார வேணா? வேலை இருக்கே கடையில. நீங்க தானே முதலாளி வண்டி எடுக்க சொன்னீங்க. அமுக்கி பிடிக்கடா. ஓடி கீழ போறான். என்ன வண்டிய? போடா. சார், மாஸ்டர் ரிஹர்சல் பாக்குறதுக்கு உங்களை கூப்பிடுறாரு. டேய், எங்க மதுரையில நான் ஒரிஜினல் ஃபைட்டர், உங்க மாஸ்டர் டூப்ளிகேட். அங்க வந்த உடனே ஃபைட் என்னன்னு சொல்றா, செய்றேன். சார், இந்த சீன் என்னன்னா உங்களை 20 பேர் சுத்தி சுத்தி அடிக்கிற சீன் சார். அந்த 20 பேரை எங்கிட்ட அடி வாங்காம பாத்துக்க சொல்லுவோம் மாஸ்டர். வாடா. நம்ம படத்து கிளைமாக்ஸ்க்கு இதை விட அதிகமா கூட்டு வரீங்க.
ஹெலிகாப்டர்ல தொங்கிட்டு ஷாட் எடுக்க ரிஸ்க் எடுத்து பண்ண வரலங்க நான் இங்கே இருக்கேன் நீ போயிட்டு வாங்க டேய் அவனை டைட்டா பிடிச்சிட்டு பூ போல கூப்பிடுவாங்கடா சரி முதலாளி. இப்ப நம்ம மூலதனமே அவன்தான்டா டேய் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு குரல் கொஞ்சம் அதிகமா கொடு மறுபடியும் வந்துட்டீங்களா உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டியா இல்லையா இந்த வாட்டி எப்படி போறது சூப்பர் ஸ்டார் பாக்குறதுக்கு குப்பசாமி முதலாளி வந்துக்கிறார் டேய் குப்பசாமி இல்லடா குப்புசாமிடா புறம்போக்கு எப்படியாச்சும் பூந்துற வேண்டியதான் போட்டோ எடுத்து ஆகணுமே இவர் யார் தெரியுதா யார் தெரியுதா யாரு பார்பர் பாலு இவரு சூப்பர் ஸ்டார் இப்படி நாங்களும் இவரு இப்படி எங்க முதலாளி சூப்பர் ஸ்டாரை பார்க்க போகணும் வழியை விடுங்க சூப்பர் ஸ்டாரே வர சொன்னாரா அவரு என்ன வர சொல்றது இவர் அவரை பார்க்கணும் நீங்களா வருங்களா இல்ல அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க நம்ம ஜோலியை நம்ம பார்க்கலாம் வாங்க சார் நீங்க எங்களை தடுக்கல தமிழ் திரையுலகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தயாரிப்பாளரையும் அற்புதமான டைரக்டரையும் தடுக்கிறீங்க அவருக்காக ஒரு கதையை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் எங்களை எதுக்காக சார் இப்படி பண்றீங்க ஏன் சார் இவ்வளவு தூரம் சொல்றமே உங்க காதுல விழலையா முதலாளி இவங்கிட்ட என்ன பேச்சு பாலு நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன பயம் பேசாம பச்சையோட பச்சையா ஒன்ற வேண்டியதான் சார் ஷார்ட் ரெடி டைரக்டர் கூப்பிடுறாரு காஸ்டியூம் போட்டுங்க போடா வரேன் இல்ல சார் ஹீரோ வந்துட போறாரு போடா வரேங்க டென்ஷன் ஆகுற போடா ட்ரெஸ் அப்படி வச்சுட்டு வாப்பா காலையில இருந்து 12 வாட்டி வயித்தால போயிடுச்சு இத வெளியவும் சொல்ல முடியல எங்கிட்டு போறது இல்லடா எல்லா கதவும் மூடி இருக்கேன் சினிமாக்காரங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட வேண்டியதா ஆக்ஷன் இப்ப எங்கிட்டு போறது எங்க இருக்காருன்னு தெரியலையே மாஸ்டர் இவன் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்களை டூப்ளிகேஷன் சொன்னவன் ஓ இவனா ஃபைட்டர்ஸ் ரிகர்சல்ல எல்லா அடியும் இவனுக்கு ஒரிஜினலா வேணும் புரியுதா சேம் Dress சேந்திர வேண்டியதா சார் 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 நீங்க தானே அந்த மதுரை ஃபைட்டர் மதுரை ஃபைட்டர் மதுரை மாஸ்டர் உங்களுக்காக தான் வெயிட் பண்றாரு மாஸ்டரா மாஸ்டர்னா என்ன அப்போ டெஸ்ட் பண்ணிடலாமா அத ரிகர்சல் தானே பாத்திர வேண்டியதானே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் என்ன தைரியம் இருந்தா ஏமலிய கழிப்பா யோ பேசிக்கிட்டானே என்ன ஏன் அடிக்கிற டேய் இருங்கடா எங்கடா அனுப்புறீங்க देखिए साहब के पास कोई आया है पकड़ो उसको பரவாயில்ல பரவாயில்ல யாரு ஐயோ பாத்துட்டேன் எங்க அண்ணனை பாத்துட்டேன் பேசிட்டேன் தொட்டுட்டேன் ஐயோ அதே முடி அதே மிச அதே மூக்கு அதே வாயி அதே கை அதே காலு அதே ஸ்டைல் ஐயோ நான் தானா அதே பார்த்து நீதானா நீ பார்த்து சொன்னா எவனும் நம்புவானா நீ எங்கடா சொல்லுவ யாத்தடா நீ யாருகிட்ட பேசுற அண்ணே என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ணே உங்களை பாக்குறதுக்கு நஞ்சு நாராசனமாயி சிக்கி சின்ன பண்ணமாய் செதஞ்சு போய் வந்தேன் ஆனா உங்களை பார்த்தோன்னே நான் மொட்டை கஷ்டமா சரி கண்ணா என்ன வேணும் அண்ணா என் பேர் கண்ணா இல்லண்ணா சலூன் கடை சண்முகம்னா சரி ஷண்முகம் அண்ணா ஒரே ஒரு தடவை சொல்லுங்கண்ணா ஷண்முகம் அண்ணா ஒரு தடவை சொல்லுங்கண்ணா ஷண்முகம் அண்ணா கடையோட முழுசா சொல்லுங்கண்ணா சரி சலூன் கடை ஷண்முகம் என்ன வேணும் அது வந்து நானும் என் பொண்டாட்டி உங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துட்டோம்னா என் பொண்டாட்டி நானும் ஒண்ணு சேர்ந்துரும்னே என்ன சொல்ற ஆமாண்ணே உங்க போட்டா ஒண்ணுதானே என் குடும்பத்துல கேட்டா நிக்குது நீங்க மட்டும் எடுத்து விட்டீங்கன்னா கிளம்பிடுவோம் சரி எங்க உன் வைஃப் வைஃப் ஒண்ணும் பயப்படாதீங்க மோகன்ராம் உங்க மிஸ்ஸஸ் கூட்டிட்டு வாங்க அப்படியே ஸ்டில் கேமரா பண்ணி ஆமா வாங்க வேமா வாங்க வந்துட்டியா
40 ரேஷன் கடைன்னு சொன்னேன் 4 கிலோ அரிசி கூட ஆசிரமத்துக்கு வரவே இல்லையா? எங்க இந்த ஆட்சி வந்த பிறகு எந்த தப்பும் பண்ண முடியலங்க. ஆமா சாமி, விழுப்புரம் செக் போஸ்ட்ல கலெக்டரே வந்து பிடிச்சிட்டாரு. நான் என்ன செய்ய முடியும் சாமி? கேரளாவில இருந்து அரிசி லாரி மூலமா கர்நாடகாவுக்கு போகுது. அந்த லாரி நம்பரை சொல்றேன். அந்த லாரியில் இருக்கிற அரிசி பூரா இந்த ஆசிரமத்துக்கு வந்துடணும். லாரி நம்பர் KL 079999. ஏப்பா, ஆசிரமத்துக்கு ஒருத்தன் வந்து டீல் போட்டு போனா, இப்ப நீ பெட்டியோட வந்திருக்கிற. 2 பேர்ல நான் யாருக்கு ஹெல்ப் பண்றேன்? சாமி, எங்க சேட்டு அவனை நம்பல, அப்படியா? அதனால பணத்தை என்கிட்ட கொடுத்து அனுப்பிட்டாரு. முதல்ல இடத்த பாக்குறோம், டீல முடிக்கிறோமா? ஏறு. இந்த லேஅவுட் தானா? ஆமா சாமி, இதுக்கு பக்கத்துல ஒரு 5 ஏக்கர். அங்க பாருங்க, ஒரு 50 குடும்பம் குடிசையை போட்டு காலி பண்ண மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அவங்கள தான் நீங்க காலி பண்ணும். காலி, இந்த இடம் ஒரு 500 கோடி தேரும் போல் இருக்கு. ஆமாங்க, அதுக்கு மேலேயே தேரும். அப்ப கமிஷன்ல 10% ஏத்திர வேண்டியது. இடம் உங்களுக்கு தான் கன்ஃபார்ம்டு. உங்க முதலாளிக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஆமா, இவங்களை எப்படி காலி பண்ண போறீங்க? சோறு போட்டு தான். என்ன சொல்றீங்க? உண்மையை சொல்லிட்டுமோ? அது வேற ஒண்ணும் இல்லை தம்பி. சாப்பாட்டுல மொத்தம் 2 வகை இருக்கு. ஒன்னு லிமிட்டெடு, இன்னொன்னு அன்லிமிட்டெடு. இது அன்லிமிட்டெட் குரூப் சேர்ந்து அதை சொல்ல வந்தேன். நாங்க போய் பாப்போமா? வாங்க. சாமி, நீங்க கேட்ட அட்வான்ஸ். என் கையால் இந்த பணத்தை நான் தொடவே மாட்டேன். இவனுக்கு முடி வெட்டி 1 வாரம் தான் ஆகுது. உங்களுக்கு முடி வெட்டி 1 மாசம் ஆகுது. இன்னைக்கு முடி வெட்டுற கிழமை வருவான். வந்த உடனே அப்பா முன்னாடி போவேன். குதிரை வேகத்துல வந்து வரிசையா நீங்கள நிக்கணும். வீட்டுல சண்டை போடுற மாதிரி அங்க வந்து சண்டை கண்ட போட்டீங்க, அதே இடத்துல தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். முடி வெட்டுற கிழமை வரான பாருங்க. கணக்குல வச்சுக்கோங்க. வர்ற நீங்க கடன் சொல்லி போனா என்னடா பண்றது? வியாபாரம் பண்றதா இல்ல கடையெழுத்து மூடுறதா? இவனுக்கு கடன் கொடுத்து சரக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. அமதி, அப்பா முன்னாடி போறேன், பின்னாடியே வாங்க. இந்த மணி கடையை திறந்து போட்டு அடிக்கடி வெளியே எங்க போறான்? கடை இருக்கு, ஆளை காணமே. பெருசு முன்ன மாதிரி இல்ல. நீ உஷ்டத்துக்கு போற, உஷ்டத்துக்கு வர. நாங்க வேலை வெட்டி இல்லாத உனக்காக காத்திருக்கணுமா? பையனுக்கு முடிய வெட்டு. சரி, உட்கார சொல்லு. அவன் உட்காந்து 1 மணி நேரம் ஆகுதியா? நான் இவனை சொல்லல, உன்ன சொன்ன. என்ன சொல்லுவேன்? 6 மாசம் முடி முடிக்காத அளவுக்கு வெட்டி விடு. அப்ப மொட்டை அடிச்சிருவா? யோ, மொட்டை அடிக்கிறது கழுத்து வெட்டிடுவியா? நீ கிராப்ப வெட்டியா? கடன் சொன்னாலும் வாய் சாப்பிடாத ஒண்ணு குறைச்சதில்லை. காதை நல்லா இறுக்கி முடிக்க. பையன் தலைய அழகு படுத்திட்டான். நிறுத்த. முடிய வெற்றியா? பழைய கத்திரிக்கோலை வச்சு முடிய வேரோட புடுங்குறியா? குழந்தை வலி தாங்க முடியாம ஓட அழுவறாயா? கத்திரிய மாத்தியா? வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கத்திரிய மாத்துங்கிறானே வில்லங்க முடிச்சாலு. அவன் சொல்றத கேட்டுதான் ஆகணும். சீக்கிரம் ஆகட்டும், வேலை வெட்டிக்கு போகணும். உனக்கு பார்வை கம்மியா இருந்தா கூட தொழில் நல்லா சுத்தமா செய்யறியா? எங்க பரம்பரை எப்பேற்பட்ட பரம்பரை. எங்க முப்பாட்ட மைசூர் மகாராஜா தூங்கிட்டு இருக்கப்ப கத்தி எடுத்து மகாராஜா குத்துனாரா? அவர் தூக்கம் கெடாத மாதிரி அலங்காம சவரம் பண்ணி விட்டாரு. விடிஞ்சு எந்திரிச்சதன் கன்னத்தை தடவி பார்த்த மகாராஜா, எனக்கு சவரம் பண்ணி விட்டது யாருன்னு கேட்டாரு. எங்க முப்பாட்டனை பத்தி கேள்விப்பட்ட உடனே அவத்துடுறா குதிரையாரு. உங்க தாத்தா மேல ஏத்தி கொல்லவா? அரண்மனையில இருந்து குதிரை எவ்வளவு தூரம் ஓடி போய் நிக்குதோ அவ்வளவு பூமியும் எங்க தாத்தா பேருக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லி எழுதி வச்சுட்டாரு. இவன் பொய்ய மூட்டை மூட்டையும் அவுத்து போட்டுறானே. அந்த சீப்பை கொடு. சீப்பாயா இது? சீப்பா இது? இந்த சீப்புக்கு பல்லுக்குதாயா?
இந்த சீப்பை பத்தி கேட்டா ஒரு பெரிய மகாராஜா கதையை சொல்லி எங்களை உயிரோடு கொல்லுவேன். இந்த சீப்பை மாத்து. தலை எடுப்பு முதல்ல கத்திரிய மாத்துனா சீப்பு மாத்துங்கிறானே, இவனோட பெரிய இளவா போச்சு. சீக்கிரம் ஆகட்டும், என் பொண்டாட்டி வரதுக்குள்ள நிறைய வேலைங்க செய்யணும். குழப்பமா இருக்க பெருசு. இந்த கண்ணாடி உன் மூஞ்சுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்ன கணேஷ், உன் பையனுக்கு வெட்ட முடி வளர்ந்துகிட்டே இருக்க. இப்படி தண்ணி அள்ளி ஊத்துனா முடி வளராம முருகு மரமா வளரும். வெட்டி மாலனப்பா. இன்னும் ஒருத்தர் இருக்கானா? பெருசு, கண்ணாடியில முடி ஒட்டி இருக்கே, தொடச்சிட்டு போட்டு வெட்டு. ஓ, அதுதான் கண்ணு கொஞ்சம் மங்கலா தெரியுதோ. தொடச்சிட்டு போட்டா மட்டும் தெரிஞ்சிட்டு போகுது. கணேஷா, முதல்ல உன் பையனுக்கு வெட்ட முடிதான் வளர்ந்தது, இப்ப தலையே வளர்ந்துருக்கு. கணேஷ் எங்க போயிட்டான்? காசு கொடுக்கற நேரத்துல தலைமறை ஆயிட்டான் பாரு. தள்ளி விடாதடா. நான் அப்பா இதை சொல்லி அடி வாங்க வைக்கிறேன். டேய், ஆடாம அசையாம உட்கார்றா. அப்பா முன்சாமி என்னோட முட்டாய் புடுங்கிட்டு என்ன தள்ளி விட்டான்ப்பா. வாங்கி கொடுப்பா. டேய், ஆடாதடா. அப்பா மாதிரி ஆடிட்டு இருந்தா எப்பறா வெட்டுறது? வாங்கிட்டாப்பான்றாங்க. நான் அம்மா கிட்ட சொல்லப்பா. வாங்கிட்டாப்பா. வாப்பா. என்னப்பா வாய் உள்ள வச்சிருக்கேன்? வாப்பா. என்னப்பா? டேய், போடா. தூக்கி போட்டு மச்சி போடா. அப்பா கிட்ட ஆயிடுச்சு. வாங்கடா ஓடிக்கலாம். என்கிட்ட உன் வேலையை காட்டிட்டியா? இப்ப ஏன் வேலையை பாரு. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். கோவில் கும்பாபிஷேக வேலை எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கா? அவர்கிட்ட கேளுங்க. வர்ற பௌர்ணமிக்குள்ள முடிச்சிடலாங்க. கும்பாபிஷேகத்தை நடத்திடலாம். எந்த பௌர்ணமி? வர பௌர்ணமிங்க. வர்றது அமாவாசை. ஐயா, பாம்பு மாட்டிக்கிட்டு. அப்ப அடுத்த பௌர்ணமிங்க. வணக்கம் சாமி. வணக்கம், வாங்க. புதுசா ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம். சாமி உங்களை கேட்டு வாஸ்துப்படி தான் வீடு கட்டணும்னு இவர் சொல்றாரு. அதனாலயே லேட் ஆயிட்டு இருக்கு சாமி. ஆமா சாமி, நாங்க கட்ட போற வீட்டுக்கு உங்ககிட்ட தான் வாஸ்து பார்த்து கட்டணும்னு ஆசைப்படுறோம். சாமி தான் சுண்ணாம்பு அடிப்பாரு. சும்மா இறையா, என்னவா எப்ப பாரு வாஸ்து வாஸ்து சொல்லிட்டு இருக்கீங்க? கடவுள் என்ன வாஸ்துவை பார்த்து வளர்த்து படைச்சாரு? அதானே. நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா? நல்ல காத்து வரணும், சூரிய வெளிச்சம் படணும், புரியுதா? ரெண்டாவது, உன்னை கட்டிக்கிட்ட புருஷனை நீ கண்ணுங்க அர்த்தமா பாத்துக்கிட்டாலே உன் வீடு சுபிட்சமா இருக்கும், புரியுதா? நல்லது, கிளம்புங்க. சாமி வாங்கிக்கலாம், நல்லா இருப்பா. நீங்க வாங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா இருமா. வரங்க சாமி. சரி, போயிட்டு வாங்க. அமைச்சரா சாமி, நீங்க போங்க. மந்திரி வராரு போடுங்க. மந்திரி கொடுத்தாலும் வேணாம்பா. மந்திரி உஷார். மந்திரி இப்ப நான் அமுக்கிறேன். போங்க, முதல்ல போ. குப்புசாமி முதலாளி ஊரெல்லாம் கந்து வட்டி வாங்கி இது போல எத்தனை தோப்பை வளைச்சு போட்டிருக்காரு. காசு கைக்கு வந்த உடனே அந்த ஆள்கிட்ட கேட்டு இந்த மரங்களை எதையாவது அறுத்து நல்ல சுத்தரா நாற்காலியா செய்யணும். யாரா அவன்? ஏன் தோப்புக்குள்ள வந்து ஏன் மரத்துல கை வைக்கிறது? பாலு முதலாளி, நம்ம பார்பர் பாலு. என்ன தைரியம் தான் குப்பசாமி முதல்ல தோட்டத்துல வந்து கையை வைப்பேன். குப்பசாமி இல்லடா, குப்புசாமிடா. குப்புசாமி, குப்புசாமி. ஏண்டா பாலு, உன் கடைக்கு எவனும் வரது இல்லன்னு மரத்தடியில முடி வெட்டுறது ஏன் தோப்புல இடம் தேடுறியா? ஏண்டா நீ முடி வெட்டணும் எங்காவது கோயில் கொடுத்து போக வேண்டியதானே? எதுக்கு ஏன் தோப்புக்குள்ள வந்த? இல்லீங்க, சுத்திர நாற்காலி சேர்த்துக்க நல்ல மரமா பாக்குறேன். உனக்கு சேர் வேணும்னா நல்ல ஒசத்தியான மரத்துல நானே செஞ்சு கொடுக்குறேன். உன் கடைக்கு தேவையான சாமான்லாம் நானே வாங்கி கொடுக்குறேன்னு எப்ப சொன்னேன்? நீ வட்டி அதிகம் சொல்லிட்டு கடனை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் என்னடா பண்றது? நீ பேங்க் வட்டி கொடுத்தா பரவாயில்ல, அநியாய வட்டியில வாங்குற. பாலு, எதுக்காக நான் ஊரெல்லாம் அதிக வட்டி வாங்கிட்டு இருக்கேன்? இன்னும் பெரிய பணக்காரனா வரதுக்கா? இல்லப்பா, ஒரு நல்ல சினிமா படம் எடுத்து அதுல டைட்டில்ல தயாரிப்புன்னு வர இடத்துல என் பேருக்கு முன்னாடி நம்ம ஊர் பேரை போட்டு தயாரிப்பு மறையூர் குப்பசாமின்னு வர வேணாம். வேணாம், குப்பசாமின்னு வேணாம்டா, மறையூர் குப்புசாமின்னு வரணும்டா. அதுக்காக தான் டைரக்டரையும் மியூசிக் டைரக்டரையும் எப்போ என் கூட வச்சிருக்கேன்பா. டேய், எங்கடா அவனுங்க? சாவே கிடையாது முதலாளி, அதோ வரானுங்க பாருங்க. டேய், என்னடா ரெண்டு பொண்ணுங்களோட வரான்? வணக்கம் முதலாளி. டேய், யாரா அவங்க? என்னடா இதெல்லாம்? நம்ம கதைக்கு லேடிஸ் ரெஸ்பான்ஸ் எவ்வளவு இருக்கு, சென்டிமெண்ட் சீன்ஸுக்கு அவங்களோட சப்போர்ட் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காகத்தான் இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். இவங்களுடைய ரியாக்ஷனை பார்த்து நீங்க உடனே ஆக்ஷன்ல இறங்கணும். கதையை ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணா ஒரு வில்லேஜ். என்னது இது? டைட்டில் சாங் முதலாளி.
ஓப்பனிங்ல என்னடா ஒப்பாரி வைக்கிறாளுங்க? அது லேடிஸ் மலையாளி இலகுன மனசு. ஓவர் ஆக்ஷன் பண்ண வாய் பிடிச்சு கிழிச்சு விடுவோம். சொல்லும் போது அழுத போறோம். அந்த கிராமத்து ஆஸ்பத்திரிக்கு ஒரு கர்ப்பிணி தாய் தலை தெறிக்கிற வேகத்துல ஓடி வர்றான். உள்ள ஒரே ஒரு பெட். அவளுக்கு பெட்டும் கிடைக்கல, பாயும் கிடைக்கல. தரையில படுத்திருக்கா. தன் தாயோட நிலைமையை பார்த்து அவ பெத்த 2 குழந்தைகளும் ஓன்னு கதறாங்க முதலாளி. அந்த நேரம் பார்த்து வெளியில ஜோன்னு மழை, உள்ள ஓன்னு அழை. மழையை கட் பண்றோம், அழைய கட் பண்றோம். அழுகை நிறுத்து. நீதான் அழுவுற, அவங்க 2 பேரும் அழவே இல்லையடா. ஏன் அழுல? நீ தானே சொல்லும் போது அழுதா போதுன்னு சொன்ன. நீ எங்கே அழ சொன்ன? ஏமா இவன் என்னன்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்தான்? அந்த ஆள் கைக்கு அட்வான்ஸ் வந்தது, ஆளுக்கு 100 ரூபாய் தரேன்னு எங்களை கூட்டிட்டு வந்தாரு. இவனுக்கு அட்வான்ஸ் கிடையாது, உங்க 2 பேருக்கு அட்வான்ஸ் கொடுங்க. ஆளுக்கு 50 ரூபா. இவன் சொன்ன கதை உண்மையிலேயே உங்க மனசை டச் பண்ணிச்சா? செருப்பதான் சார் டச் பண்ணிச்சு. அந்த அம்மா ஏற்கனவே 2 குழந்தைங்களுக்கு அம்மாவா? அது பெட்ல குழந்தைய பெத்துக்கிட்டா என்ன, தரையில பெத்துக்கிட்டா என்ன? கதை சொல்றாராமில்ல கதை. சார் இந்த ஆள் சொன்ன கதையை மட்டும் படமா எடுத்தீங்க, தோப்பெல்லாம் அடமாடத்துக்கு போக வேண்டியதுதான். வாடி நிறுத்துறா. டேய், எப்பவுமே படம் பாக்குற ஜனங்க உங்களோட புத்திசாலிங்கடா. இந்த மாதிரி கதைகளை சொல்லி அவங்களை ஏமாத்தவே முடியாது. முதலாளி, உங்க பேரும் இந்த ஊர் பேரும் தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கே தெரியணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க சூப்பர் ஸ்டாரை வச்சு படம் எடுக்கணும். அவர் மட்டும் ஒரு கையெழுத்த போட்டார்னா உங்க தலையெழுத்தே மாறிடும். அவரை எங்கடா பிடிக்கிறது? பாய்ஸ் கார்டன் முதலாளி. அது பாய்ஸ் கார்டன் இல்ல, பாய்ஸ் கார்டன் தான். தூமகேது. நிறுத்துங்க. சாமியார் வந்துட போறாரு. என்னது தாம்பூல தட்டம், பத்திரிக்கையும் பணம்மா? எல்லா வேலையும் முடிஞ்சதா? உங்களை பார்க்கணுமா? என்னப்பா விஷயம்? வணக்கம் சார். ஊரு உங்களை தான் தேடி வந்திருக்கோம். என்ன இது தட்டுல பத்திரிக்கை, கையில என்ன பணம்? எங்க ஊர் கோவில் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகமா? பொதுவா தெய்வகாரிகளுக்கு நான் எதுக்கும் பணம்லாம் வாங்குறது இல்லை. நீங்க போங்க, நான் கண்டிப்பா கோயிலுக்கு வரேன். அப்புறம் பணத்தோட கொடுக்காதீங்க, பத்திரிகை மட்டும் கொடுங்க. சரி, நீங்க கிளம்புங்க. நான் கண்டிப்பா வரேன். அப்ப நாங்க புறப்படுறோம். நான் ஆசிரமத்துக்கு போயிட்டு அப்படியே கோவில் கும்பாபிஷேகத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் வரத்துக்கு 2 நாள் ஆகும். சரி, அது வரைக்கும் ஆசிரமத்தை பொறுப்பா பார்த்துக்கிறேன். சரியா? சரிங்க சாமி. வரேன். போங்க சாமி. போயிட்டு இதெல்லாம் ஒரு சாமி தலையெழுத்தடா. இந்த ஆள் அடிக்க மாட்டீங்கன்னா நம்மளே அடிக்க விட மாட்டீங்க. யோ போஜனம் எவனா ஒருத்தர் லம்பா கொண்டாடுவான், அப்ப மொத்தம் அடிச்சிரும். வர மாட்டான். என்ன அபசகனம் பிடிச்ச மாதிரி நீ வேணா பாரு. கண்டிப்பா எவனோ ஒருத்த மூட்டை மூட்டை பணத்தை அள்ளி கொண்டு கொட்டத்தான் போறான். நீ கைவிடு. ஏன் தடவர அற்புதமான கனவு கண்டுட்டு இருந்தேன். என்ன கனவு? இந்த சீட்ல எல்லாம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கனவு கண்டேன். இதுல நீயே கொஞ்சம் கிட்ட வாய. அரோஹரா அரோஹரா. அட போங்க, உங்க கூட கட்டி மேய்ச்சிக்கிட்டு இதெல்லாம் ஒரு வேலை. ஓ, நம்ம மந்திரி என்ன காவடி தூக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு இருக்கான். வாங்க 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 வாங்க. என்ன சாமி இவங்க கூட? அன்பானந்தா சுவாமிகள் வெளியூர் போயிட்டார். அதுக்காக இவங்களுக்கு தலைமை தாங்கி நான் போய்கிட்டு இருக்கேன். என்னது, அன்பானந்த சாமி ஊர்ல இல்லையா? ஏன் சாமி? சொல்லுங்க ஐயா. உங்க அன்பானந்தா ஊருக்கு போன விஷயம் தெரியாம பணத்தை ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சுட்டானே. இதுக்கு ஏங்க பதட்டப்படுறீங்க? நல்லது தானே பண்ணிருக்கீங்க. என்னது நல்லது பண்ணிருக்கேன்? அவரு இருந்தா மந்திரி போன ஏன்டா இருக்குன்னு அவரே போலீஸ் போன் பண்ணி போட்டு கொடுத்துருப்பாருங்க. இது உங்களுக்கு தேவையா? போலீஸ்ல போட்டு கொடுத்துருவானா? இப்ப என்ன பண்றது? அதை பத்தி கவலைப்படாதீங்க. பணத்தை அனுப்ப சொல்லிட்டீங்கல்ல, பணத்தை பத்திரம் நாங்க பாத்துக்கிறோம். ரைடு முடிஞ்சவன ஆள் அனுப்புங்க, பணத்தை அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். யோ, இந்த விஷயம் வெளியில தெரியக்கூடாதியா? ஏங்க, இது எப்படிங்க வெளியே தெரியும்? நாங்களும் சொல்லக்கூடாது, நீங்களும் சொல்லக்கூடாது. சொன்னா 2 பேரும் மாட்டிப்போம்ல. கவலையே படாதீங்க. இங்க பாருங்கயா, உங்க ஆசிரமத்தை நம்பிதான் என் பணத்தை அனுப்பி வச்சிருக்கேன். பணம் பத்திரம். வெரி குட், நல்லதா இருக்கு இந்த இடம். ஹலோ ஹலோ,
ஹலோ என்னது நான் பேசுறது எனக்கே கேக்குது. யோ நான் தான் ஏன் பேசுறேன் போஜனம். சொல்லு சிரிப்ப. நீ எங்க இருக்க இப்போ? இருக்கிறேன், ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறேன். நம்ம சீஃப் சாமியாருக்கு ஒருத்தர் 10 ஏக்கர் சவுக்கு தோப்பு தரேன்னு சொன்னார்ல. 10 ஏக்கரா? அவன் கொடுக்க போற 10 ஏக்கரை நாம அமுக்கணும்ல, அதனால அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கேன். யோ அதோட முக்கியமான விஷயம் ஒரு புது நியூஸ்யா. புது நியூஸ் என்னது? மந்திரி வீட்டுல ரெய்டுன்னு சொல்லிட்டு அவரோட பிளாக் மணி போற ஆசிரமத்துக்கு அனுப்பிச்சுட்டாரு. பிளாக் மணியா? அத வேணான்னு சொல்றதுக்கு அன்பானந்த ஆசிரமத்துல கிடையாது. வேணும்னு சொல்லி அதை அமுக்க நம்ம ஆசிரமத்தில் இருந்தாலும். ஆமா, அதனால பாம்பையும் கமிஷனையும் விரைவாக வர சொல்லு. ஓகே. சீக்கிரம் போ. எத்தனை கோடி எடுத்துட்டு வந்திருக்கானுங்களோ தெரியலையே. எப்படி நான் சொன்னது பழிச்சதல்ல? அமைச்சர் அமைச்சாரா? ஆமா சாமி. அது சரி, மேட்ரு எங்க? அடியில இருக்கு சாமி. அது எங்களுக்கு தெரியும்பா. இவரு கேட்ட மேட்ரு எங்க? வண்டியில இருக்கு சாமி. கொண்டு வா கொண்டு வா கொண்டு வா. அவரு கையில முதல்ல கொடு. அப்புறம் இவருக்கு இவருக்கு அப்புறம் எனக்கு. ஐயோ வழி இந்த பக்கம். ஓ இந்த பக்கம் வழி மாத்திட்டாங்களா? சீக்கிரம் வா. மொத்தம் இவ்வளவுதானா? ஐயோ யாரும் இல்லையே. எல்லாரும் வெளியே கேச்சு. காக்கா குருவிக்கு எறும்பூடும் ஆசிரமத்தில் கிடையாது. அந்த பூனைக்குட்டி அத்தனை முதல்ல அனுப்ப கையை கொடு. போஜனம் 4 இந்த பக்கம் வை, 2 அந்த பக்கம் வை. 4 இந்த பக்கம் அந்த பக்கம் 2. ஆமா. 1 3 4. கரெக்ட். எதுக்கு இப்படி பிரிக்க சொன்ன? யோ போஜனம் இந்த 4 இங்க இருந்தா தான் அன்பானந்தாவே அரசாங்கத்தை நம்ம ஏமாற்ற முடியும். இந்த 2 நம்ம பங்கு போட்டுவோம். சரியா? உனக்கு என்னைக்கு விளங்குச்சு அளவு? இந்த 4 எடுத்து வச்சிருவோம். மந்திரி ஆரம்பிச்சானா அதுக்கப்புறம் பார்த்துவோம். இந்த 2 நம்ம பங்கு. இதை பிரிங்க. ஆக்கு பூக்கு அப்பள வடை டாக்கு பூக்கு டையா கொய்யா எடியா. இரியா வெயிட்டா இது வெயிட் பாக்குறியா? அப்படின்னு அதை எடு. வெயிட் இல்ல, இதான் வெயிட். இதுதான் எங்க மூட்டை. என்ன பேட்ஸ்மேன் வருது? ஏன் கட்டு கட்டா பணம் பாரு. ஐயோ ஐயா, என்னையா உள்ள 1 கோடி பணம் வரும்னு பார்த்தா ஒரே கோவல துணியா வருது. வேந்த துணி கிழிஞ்ச பண்ணின்னு டாம் டூம் டையி நான் கொய்யா. என்னையா அது? வெயிட்டா இருக்கிற இடத்தை ஏமாத்திட்டோம். புலம்பாதீங்க ஐயா, புலம்பாதீங்க. எடுத்து தொலைங்க. அப்படியா? போட்டு போட்டு இந்த அப்படி. அப்பப்பா இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? அது மணி ஈட் ஈட் ஈட். டேய் சாப்பிடுறா. யாரு மச்சான் அவன்? ஏரியாக்கு புதுசா இருக்க? ரொம்ப பிலிம் காட்டுறானே. விடு மச்சான், சப்ப மேட்ரு. யாரு இவன்? பொம்மரினை கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கான். மாமா என்னதான் சொல்லு, நம்ம ஆர்னால்ட் மாதிரி வராது. அது பாரு, அவனை மாதிரியே நல்லா வளர்ந்துருக்கு. ஆனா இங்க ஒன்னும் கிடையாது. டேய் என்னடா அதுக்கு வச்சதை இவன் தின்னுட்டு இருக்க? ஆர்னால்ட் சிட் சிட். that's it. ஆர்னால்ட் ரோல் ரோல். ஐ மை பேபி. எப்படி கேட்ச்? ஓ நாய்னா பால் பிடிக்கும். போடா. பார் குட்டி நாயை எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கான். என்ன இந்த பக்கம் திரும்புது? ஏய் நம்ம பேசுறது அது கேட்டுச்சோ?
நல்ல வேலை நம்ம ஆர்னால்ட பார்த்து அது பயந்துருச்சு. நான் பிச்சுமணி, இது எங்க மாமா அன்புமணி, இவன் சுப்பிரமணி. அப்ப நீங்க என்ன கவுண்டமணியா? வெறும் கார்த்திக்ங்க. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உன் பேச்சு அது கேட்கவே மாட்டேங்குது. அது சிட் சொன்னா உட்காருமா? சாருக்கு ஷிட்டு வந்தவனா உட்காருவார். அப்படியா? ஏங்க என்னங்க இது? பருப்பு சோறு, தயிர் சாதம், பாலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி உங்க பேச்ச கேட்கும்? உங்க நாய்க்கு காஸ்ட்லியா ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கீங்களா? என்னங்க இல்லன்னு சொல்லுது? காஸ்ட்லியா? மச்சான் டாக் ப்ராடக்ட்ஸ்லாம் அங்க இருக்கு, கூட்டிட்டு வா. நாய்க்குன்னு தனி செக்ஷனா? வந்து பாரு தெரியும், வா. இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எதையாவது எடு. சார் ஒரு வாரத்துக்கு இது போதும்ல? நீ என்னப்பா சரியான ஆளா இருக்க? வை. இந்தா, இது புதன்கிழமை, இது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. போதுங்க. அட என்ன, நான் சொல்றேன், இத போட்டா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கா? உனக்கு இல்ல, நாய்க்கு. இந்தாம்மா, இதுக்கும் பில் போடு. எதுக்கு? நீ பல்லு விளக்குற, நாய் பல்லு விளக்க வேணாமா? அதுக்குதான். என்ன பாக்குற, இது சாம்பிள் தான். அவனை பாத்தியா? நீ டெபிசிட் ஆகி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க, அவன் என்னடானா வெளியே தலையை நீட்டிட்டு காத்து வாங்கிட்டு வரான் பார். நீ சொல்றது கரெக்ட் பிச்சு. என் ஒரு மாச சம்பளத்தை ஒரே நாள்ல காலி பண்ணிருச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதை வளர்த்தறக்கே லஞ்சம் வாங்க வேண்டியது. கரெக்ட். டே மணி, எப்படா உன்னோட மிலிட்டரி தாத்தா ஊர்ல இருந்து வருவான்? கார்த்தி, அந்த பிஜு ஜோசப் ஆஸ்பத்திரியிலே மண்டையை போட்டுட்டாரு. என்னப்பா இப்படி பிரேக் போடுற? அன்னைக்கு காலையில ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு போனாங்கல்ல, காலையில 9 மணிக்கு. காலையிலயா? ஆமா. நம் கேரளத்து கோமகன் நமது மேஜர் ஐயா பிஜு ஜோசப் இன்று காலை 6 மணிக்கு அகால மரணமடைந்தார். இங்க வேண்டியது பேல வேண்டியது இதே வேலையா போச்சுடா உனக்கு. நம்ம சேஸ் பண்ணி என்ன பண்றது? அவளை இன்னும் காணுமேயா. யோ கமிஷா, பணத்தை நீ எடுத்துக்கிட்டு அவட்ட கொடுத்தியா? அவகிட்ட தான் கொடுத்தேன். இப்ப டாமனு இப்ப பாரு. சிரிப்பு. இப்ப அவ வந்து நாம என்ன செய்ய போறோம் சொல்லு. ஐயோ நம்மள உடியா, அவ ஏதாவது செய்வாள்ல. செய்கூலி உண்டு, சேதாரம் இல்லை. அப்படி போடு. குட்டி வந்துட்டா ஜிமிக்கியோட. அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். அண்ணே, உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? சீக்கிரம் டிக்கெட் போடுங்க அண்ணே. கவலைப்படாதயா, அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. டிக்கெட் 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 டிக்கெட். என்ன வயலுப்பா? எங்க வந்து உமா குடுக்குற ராஸ்கல்? பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளைக்கு என்ன வேலை? எதிரியா வாங்க, உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? எதிர்த்து வாங்கிட்டு அத்தை வாங்க வாங்க, சீக்கிரம் உட்காருங்க. மச்சரிச்சு வாங்க, உட்காரு. தம்பி அங்க உட்காரு, எவன் வந்தாலும் உட்கார விடாத. யோ, ஏன் இந்த கலவரம்? இடம் பிடிக்கத்தான். அதுக்காண்டி கம்பு மாதிரி நிக்கிற கண்டக்டர் தள்ளி விட்டு இருக்கிறவன பூரா கிளப்பி விட்டு வந்து உட்கார்ற. என்ன என்னையா, பொம்பளை உட்கார இடத்துல ஆம்பளை உட்காரலாமா? நீ யாரு? ஆம்பளை தான். நீ மட்டும் உட்கார்ந்திருக்க. ஏன் முட்டாட்டி பக்கத்துல நான் உட்காராம இன்னொருத்தனை உட்கார வச்சா அடுத்த ஸ்டாப் போறதுக்குள்ள கரெக்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. ஏற்கனவே கல்யாணம் பண்ண நாளையும் பஸ்ல தொலைச்சு விட்டு 5ஆவதா தாலி கட்டி வச்சிருக்கேன். அது உனக்கு பொறுக்கல. இந்த தடவை நான் இங்கதான் உட்காருவேன். ஏம்மா, இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7ஆவது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா, உன்னை விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்பட்டு என்ன பத்தி பேசுறீங்க? அதான் கேட்டா வழக்கம் சொல்ல வேணாமா? கேக்குறாங்க கேள்வியே. இப்ப நீ எங்க போகணும்? தாம்பரம். இது தாம்பரமா? ஆமா. ஏண்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல. சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தான் திங்கிறேன். சோத்த தானே திங்கிற. போட பாக்கணுமா இல்லையா? பாக்கலப்பா, சொன்னாங்கன்னா ஏறிடுறதா? ஏப்பா அடிக்கிற? அடிக்காம என்ன பண்றது? பாரிஸ் போற வண்டியில ஏறிட்டு தாம்பரம்னா கொல்ல தாயா. தாம்பரம் போறாங்க. ஐயா பொட்டி எடுக்காதயா, பொட்டி எடுக்காதயா. தம்பி பொட்டிய பாத்துக்கடா, உள்ள உப்பு கட்ட வச்சிருக்கேன். ஓடி அவனாதா. அத்த அத்த பாத்துட்டேன். ஐயோ நன்னாரி பையன் வண்டி மாதிரி ஏறிக்கிட்டு என்ன கலவரம். யோ மாக்கா, என்னையா? அவன் கரெக்டா தான் ஏறி இருக்கான். நீ தான் வண்டி மாதிரி ஏறி இருக்கா.
இது தாம்பரம் போற வண்டி தான். எது தாம்பரமா? தாம்பரம் தானா? இன்னும் போகலையாடா? நீ வண்டி மாறி ஏறிட்டு என்னைய வாடா லத்திய திங்கறான்னு கேக்குற? இந்த பாரு எல்லாமே தெரியாம நடந்துருக்கு. சொன்னா கேளு. அடிங்க உன்னை என்ன பண்ற பாரு. தெரியாம பச்சரிசி அந்த பக்கம் வா. தம்பி இந்த பக்கம் வா. எல்லாரும் கத்தி வளைங்க. இவன ஓட விட கூடாது. பொண்ணாதா வாடி. ஓடி. குத்தி அவள. இப்படியோ நாம நினைச்சது நிறைவேறி போச்சு. அதனால இன்னையிலிருந்து இந்த ஆசிரமத்துக்கு நான் தான் ராஜா. நம்ம தான் ராஜாயா? உடையா அந்த பீரநந்தி வேற இருக்காளே, அவ ஒருத்தி தான் நீயே சமாளிப்பியா? அன்பானந்த ஆசிரமத்துல பெண் கற்பழித்து கொலையா? நம்பவே முடியல பாரு. இப்பெல்லாம் கொலை கொள்ள கற்பழிப்பு இதெல்லாம் சாமியார்களுக்கு பிசினஸா போச்சுப்பா. அப்பா அன்பானந்த சாமியார் அப்படிலாம் இல்லப்பா, ரொம்ப நல்லவருப்பா. அட போப்பா நீயும் சாமியாரும். பார்த்து போங்கப்பா, கரும்பு காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கோம். சீக்கிரம் வாங்க. வாங்கய்யா, வாங்க வாங்க. நம்மளுக்கு நெகட்டிவாவே பாட்டு போடுவாங்க. இது மெதுவா இருங்க. ஏன் வாட்ச்மேன் இருப்பாங்களா? வாட்ச்மேன் எல்லாம் கிடையாது. நான் உள்ள எட்டி குதிச்சு கேட்டு திறந்தேன். என்ன கேட்டு திறந்து இருக்குது. உள்ள வாங்க. வாங்க வாங்க. சத்தம் போடுறது என்ன? சரி சரி. வா 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 வா. அங்க பாரு. இங்க பார்த்தா ஆசிரமம் மாதிரிலாம் இருக்கு. ஆமா, ஆசிரமே தான்டா. ஆசிரமத்துல தான் கருப்பு குணத்தை மூட்டை மூட்டையா வச்சிருப்பாங்க. நல்ல வேட்டை தான். அப்போ வேட்டையாடு விளையாடு. என்னையா போற நேரத்துல நின்னு நிதானமா போகணும். அப்படியா? ஏய் என்னையா? ஏய் என்ன கோயில அடிப்பிரதோஷமா பண்ற? பின்ன கொஞ்சம் வேகமா போ. நான் அட்வைஸா பண்ணேன். உசாரா இருக்கிறதான சொன்னேன். பேசாதடா. இப்படி மான மரியாதையை கெடுக்கிறதுக்கா படிக்க வைக்கிறது? அவன் யாரு, நாம யாரு? இவளுக்கு என்ன அவங்கிட்ட வேலை? ஊருக்கே கேட்கிற மாதிரி சொல்லி இருக்கா. அவ படிச்சு கிழிச்சது போதும், முதல்ல அவளுக்கு கல்யாணத்தை பண்ணுங்க. ஏப்பா, நம்ம பொண்ணை பத்தி நம்மளே தப்பா பேசலாமா? டவுன்ல படிச்ச பொண்ணு ஏதோ ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாம பேசுறா பழகுறாங்கிறதுக்காக என்ன வேணாலும் நினைச்சிருதா? அத்தா, ஓல்டு ஜெனரேஷன் நினைச்சேன். இவ்வளவு யூத்தா ஃபீல் பண்றியே. அடிச்சு இருப்பால. ஏய், அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா ஏற்பாடு பண்ணு. அப்படியே மச்சானுக்கு போன் போட்டு அவ இனிமேல் காலேஜுக்கு வரமாட்டான்னு சொல்லிடு. அம்மா, நாம பேசுறது அவளுக்கு தெரிஞ்சது, உன்னை பெத்தவன் கூட பார்க்க மாட்டேன். அப்பா, முதல்ல அதை செய்யுங்கடா. உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். ஏன் அத்தா, ஆல்ரெடி உனக்கு நிறைய புண்ணியம் சேர்ந்திருக்கணுமே. எப்படிடா சொல்ற? நாட்டுக்கு இந்த மாதிரி ரெண்டு நல்ல பிள்ளைங்களை பெத்து போட்டு வச்சிருக்கியே, மகராசியா இருப்பேன். உனக்கு பெரியவன் உதைச்சது பத்தாது, சின்னவனையும் கூப்பிட்டு உதைக்க சொல்றேன். டேய் சின்ன ஓடுறா பாடுவா. தங்கச்சி கொஞ்சம் தண்ணி. தங்கம், ஐயோ தங்கம், தங்கம், தங்கமணி. ஏண்டா தினமும் ராத்திரி நடக்கிறா? ஒருவேளை உனக்கு தெரியாம நைட் ஷோ கீட் ஷோ போயிட்டு வரலாம். ஏய், என் தங்கச்சிக்கு ராத்திரி தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு சொன்னேன் இல்லடா. வயசுக்கு வந்த பொண்ணு இந்த காலத்துல பூட்டி தான் வைக்கணும். ஏன் தங்கச்சி, நான் உன்னை பூட்டி வைக்கிறேன். ஐயா, நான் உன்னை பூட்டி வைக்காம இருந்தா சரி. தங்கத்தையா தேடுறீங்க? சிவா வீட்டு பக்கம் போயிருக்கு பாருங்க. யாரா ராத்திரி 12 மணிக்கு வந்து பஜனை பாடிட்டு? என்னடா தங்கச்சி தங்கம் வந்தா இங்க? தங்கச்சி தங்கம் வரல, அக்கா பித்தளையும் வரல. ஏன்டா நைட்ல வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? நாங்க டிஸ்டர்ப் பண்றோமா? நல்ல கண்ணத்தை வந்து பாரு.
என்னடா ஒரே இருட்டா இருக்கு? அவன் மூஞ்சி அப்படிதான். அங்க பாரு. இது தூக்கத்துல நடக்கிற வியாதி இல்ல, படுக்கிற வியாதி. மாறா தங்கம் தங்கம். இவ எப்படி வந்தா? அம்மா வீட்டுக்கு போலாம். தங்கம் 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 தூங்குறவங்களை எழுப்பிடலாமா நீ? ஆனா இவ்வளவு எழுப்ப முடியுமா? அப்படியா? தூக்கத்துல நடக்கிற வியாதினா அவங்களா எழுந்தாதான் உண்டா? ஆமா, பார்த்தா தெரியல. அவ காலையில தான் வருவா. வாங்க. நானே இவா என் தங்கச்சி பத்திரமா பாத்துக்கப்பா. பத்திரமா பாத்துக்கணும். பக்கத்து ரூம்ல படுத்துக்கன்னு. ஏன்டா குழப்பற? சரி நீ போ, நான் அவளை அனுப்புறேன். முடிஞ்ச அனுப்பு. ஏய் தங்கம் தங்கம் எந்திரு. ஏய் மரியாதை எழுந்து வீட்டுக்கு போ. வேணாம், நான் வீட்டுக்கு போறேன். வணக்கம் சுவாமி. ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்கணும். உங்க சிஷியன்ட்ட ஏற்கனவே பர்மிஷன் கேட்டு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நீ எதையும் சொல்ல வேணாம், எல்லாம் எனக்கு தெரியும். உன் நண்பன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான். அவன் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பல லட்சம் செலவு பண்ணி அவனை எம்எல்ஏ ஆக்கின. இன்னைக்கு நீ சொல்றது அவன் கேட்க மாட்டேங்கிறான், அதானே? ஆச்சரியமா இருக்கே, எப்படி சாமி கரெக்டாக சொல்றீங்க? உங்கள் தொகுதியில் இப்போ இடைத்தேர்தல் வரணும். கவலையே படாதீங்க, கூடிய சீக்கிரம் வரும். மற்ற விஷயத்த என் சிஷ்யன் சொல்லியிருக்காங்க. சரியா இருக்கு, கொடுங்க. அப்ப நாங்க கிளம்புறோம் சாமி. அவங்க போயிட்டாங்க சாமி. எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன்னு சொன்னீங்களே. ஆசைப்படலடா, ஆத்திரம் எப்படி நடக்கும்? அண்ணா, நம்ம கடை முதலாளி சண்முகம் போயிருக்கானே, எல்லாரையும் கடத்திட்டு வந்து மொட்டை போடுறானே தவிர கடையில எழுதி வச்சிருக்கிற மாதிரி என்னைக்காவது கட்டிங் தனியா ஷேவிங் தனியா பண்ணிருக்கானே? அட ஆமாப்பா, ஒருவேளை திருப்பதியில வேலை பார்த்திருப்பானோ. அது மட்டும் இல்ல, எவனுமே விரும்பி வந்து இதுவரை இந்த கடையில முடிவெட்டலையடா. ஒவ்வொருத்தனையும் கடத்திட்டு வந்து மொட்டை அடிக்கிறானே. இதுல ஏதாவது எசவு ஆகி போச்சுன்னா நம்ம டவுசர் இல்ல டாரா கழிச்சு போடுவானுங்க. அண்ணா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, டைம் வரட்டும். அந்த லூசு பயலுக்கு ஒரு முடிவு எடுப்பேன். ஆமா இந்த தடவை விடவே விடாதடா. என்னடா என்னடா கம் கியர் என்னடா சொன்னீங்க? லூசு பயலா நானு? ஏண்டா டேய், ஆள் இருக்கும்போது தலைவா பாஸ் ஜி குரு அப்படிங்கிறது, ஆள் இல்லாதப்ப அவன் இவன் வேலை தெரியாதவன் லூசு பையங்கிறது. டேய் இப்ப உங்க முன்னால வந்து நிக்கிறேன்டா. சரியான ஆம்பளையா இருந்தா என்ன நிக்க வச்சு மூஞ்சி பார்த்து திட்டுங்கடா. திட்டி என்னை லூசு பையனு பண்ணி நிரூபிக்க. டேய் லூசு பையதான்டா நீ. நேரே பேசுவோம்டா, மறைஞ்சு ஏன்டா பேசணும்? நீ எல்லாம் ஒரு முதலாளியாடா, மானம் கட்டவன. 2 இட்லி சேர்த்து திங்கிறதுக்கு எத்தனை வருஷமா சம்பளம் கூட்டி கேட்கிற? ஒரு நாளாவது 1 ரூபா கூட்டி கொடுத்துருக்கியாடா? மொட்டை அடிச்சா 1 ரூபா தராரா? அதை வச்சு என்னடா பண்றது? நெத்திலே ஒட்டிக்கிறேன். நான் திட்டுறேன். ஏன்டா கொன்ன பையல, புண்ணாக்கு பையல, டேய் டேய் கொய்யால, டேய் நான் இப்ப திட்டண்டா. டேய் உங்கள்ட்ட சம்பளம் வாங்குறதுக்குள்ள படாத பாடுபட்டு இருக்கேன்டா. ஏன்டா மொட்டை அடிக்கிறே தவிர என்னைக்காவது முடிச்சிட்டு இருக்கீங்களா? திட்டிக்கிறேனே. யோ, கஷ்டப்பட்டு வேலை செய்யறவனுக்கு காசு கொடுக்குற அழுவுறியே, நீ எல்லாம் ஒரு முதலாளியா? என்ன பண்ணுவ? என்ன பண்ணிருவ நீ? அட பாவி, வழக்கம் போல சிக்னலை ஓபன் பண்ணிட்டேடா. ஏண்டா நல்லா பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மைண்ட் ஆஃப் ஆகி ஒரு கேப் வந்துச்சேன்னா? நல்லா கோமா பேசிட்டீங்கன்னா திடீர்னு பேச்சு நீ பாட்டு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா. திங்க் பண்ண ஏண்டா கஸ்டமருக்கு அடிக்கிற அந்த கசுமாலத்தை மூஞ்சில அடிச்சு விட்டு மரியாதையா 3 பேர் கடையை விட்டு வெளியே போங்க. சுவாமிஜி வணக்கம். வாயா மப்பு மகாதேவா, இன்னும் ஒரு மாதிரி இருக்க. நைட்டு அடிச்சதுன்னு தெரியல போல இருக்கு. ஆமா, நீங்க தான் ஒன்றும் கவனிக்க மாட்டேங்கிறீங்க. ஒரே டென்ஷனா இருக்கு சாமி. உன் டென்ஷன் எனக்கு தெரியும், உக்கார்.
சுவாமிஜி வணக்கம் குருஜி. என்னடா? எனக்கு கல்யாணம். எனக்கு பெரியவங்க யாரும் இல்ல, சின்ன வயசுல இருந்தே உங்க உப்பத்துன்னு வளர்ந்தவனா. அதனால இந்த கல்யாணத்தை நீங்க தான் முன்னிருந்து நடத்தி வைக்கணும். இவனை சாமியார் ஆகும்னு நினைச்சேன், சம்சாரி ஆயிட்டான். கொடு. என்ன பொண்ணு போட்டோவோ அப்படி பாக்குறாரு? என்னைக்கு? வர்ற வெள்ளிக்கிழமை சாமி. ஓ, வெள்ளிக்கிழமையா? கண்டிப்பா வந்துடுறேன். நம்ம 2 பேரும் இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோம். நான் எதுக்கு ஜி, நீங்களே போயிட்டு வந்துருங்க. ஒரு விஷயம் இருக்கு, நீ வர. பத்திரிக்கை கொடு. இந்தாங்க. இந்த ஆளும் வரானா? கண்டிப்பா வர. சுவாமிஜி தாம்பலம். அப்ப நான் புறப்படுறேன். நீடூழி வாழுங்க. வர்றேன் சுவாமி. எனக்கு எதுக்கு ஜி பத்திரிக்கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு? டென்ஷன் ஆகுன்னு சொன்னல, அதுக்காகத்தான். Look, that is an Indian. Yeah. Hey, stop. Yes, officer. Are you an Indian? 100%. There is some other Indian in problem. Come and help. என்னது ஒரு இந்தியனுக்கு ப்ராப்ளமா? அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் சார் இந்த உடம்புல உயிரே ஓடிக்கிட்டு இருக்குது. ஜெய் ஹோ. What? லெட்ஸ் கோன்னு அர்த்தம். Yes, he is in problem. Help him. ஏய் ஆய் தான் உனக்கு ப்ராப்ளமா? இங்கெல்லாம் கண்ட இடத்துல ஆய் போக முடியாது. இது சிங்கப்பூர். టాయిలెట్ல தான் పోகணும். టేక్ యు టు టాయిలెట్ ఆఫీసర్. ఈ పిల్లవాడు ఏం చేస్తున్నాడే నాకు అర్థం కాలేదే. ఇది సన్ పిక్చర్స్ ఆయను సూపర్ డూపర్ హిట్. ఆరి జయరాజు మ్యూజిక్. సార్ దిస్ లాంగ్వేజ్ ఐ డోంట్ అండర్స్టాండ్. You are Indian. Yes. He's an Indian. అవునా? Indian should help other Indian. Yes, I will try, sir. என்ன what is your problem? నేను హైదరాబాద్ కా సింగపూర్ 60 ప్యాసింజర్ వస్తున్నాను. నేను ఒక్కడు ఇక్కడ బ్యాలెన్స్ 59 ఎక్కడ? சார் இவன் ஏதோ துக்கடா பக்கடான்றான் சார். நான் அக்கடான் இருக்கேன். என்னையே சார் இதுக்குள்ள கோர்த்து விடுறீங்க? You both from same country? ஆமாமா, 2 பேருமே இந்தியா தான். Mister, then why you are not understanding him? ஐயோ ஆபீசர், உங்களுக்கு புரியலையே. எங்க நாட்டுல 300 கட்சிகள், 3000 ஜாதிகள், 30,000 டைப் மொழிகள் இருக்குது. You are only not understanding our country. Help him or I arrest you. Arresta? வேண்டாம். I will try to help you. ஏய், இந்த NTR பிட்டெல்லாம் இங்க போடாத. அத போடுறதுக்கு ஜூனியர் NTR இருக்கிறாரு. போலீஸ் ஹெல்ப் அரெஸ்ட் ரூட் చెప్తున్నావా? blackmail-ஆ? இப்ப சொல்றேன் பார் ரூட். Go left to left, then right to right, one round ஆனா again left to right to left to right to then center. What happened? Nothing. Automatic family planning operation officer, take him to hospital. ஏண்டா ஒண்ணு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? నేను ఇప్పుడే దర్శనం చేసి వస్తున్నాను. దర్శనమా? 7 కుండలవాడు. 7 కుంటలమా? ఇదికో మహాప్రసాదం లడ్డు. లడ్డా? మీరు? சார் நான் ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். கோவிந்தா கோவிந்தா. இப்ப லட்டு பூந்தி ஆயிடுச்சா? ஷமே நமக. பார்த்தா கண்டிப்பா ஏரியாவது ஒன்ன கொத்திடுன்னு நினைக்கிறேன். எவ மாட்ட போறாளோ? இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி. ஓ, அவதான். உன்ற பேரு கஸ்தூரி தானே? ஆமா சாமி. கஸ்தூரி, நீ நினைச்சு வந்த காரியம் நடக்கணும்னா 7 நாள் தவறாம ராத்திரி 7 மணிக்கு என்ன வந்து பாரு. நீ நினைச்சதும் நடக்கும், நான் நினைச்சது அதை விட பிரமாதமா நடக்கும். 6 நாள் சரிங்க சாமி. 7வது நாள் தான் வர முடியாது. ஞாயிற்றுக்கிழமை ஏன் வர முடியாது? ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் போனோம் சாமி. உலக மார்க்கெட்டுக்கே நான் உன்னை அள்ளிட்டு போறேன். நீ என்னமோ மார்க்கெட்டுக்கு போறாங்கிற? போ போ. நான் போயிட்டு வரேன் சாமி. போ போ போ. இன்னைக்கு எல்லாரும் என்ன தரிசனம் பண்ணிட்டீங்க. அதனால இன்னைக்கு போயிட்டு எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாங்க. உங்களுக்கு எல்லாம் சிறப்பு பூஜை பண்றேன். என்ன? கிளம்பு கிளம்பு. எல்லாரும் கருப்பு போட உட்காருமா. நான் மட்டுமா? விஜயா? ஆமாங்க. நீ தாசில்தார் பொண்டாட்டி தானே?
உன்னை மட்டும் ஏன் இருக்க சொன்ன தெரியுமா? உன் உடம்புல பயங்கரமா விஷம் ஏறி இருக்குது. என்ற கண்ணுக்கு நீ நீளமா தெரியல. அதனால இன்னைக்கே உனக்கு ஒரு செருப்பு பூஜை, சிறப்பு பூஜை பண்ணியே ஆகும். நீ நேரா பாத்ரூம் போற, விஷத்தை எல்லாம் இறக்கிட்டு வந்துடுற. சாமி அட ஒண்ணு இல்லம்மா, பாத்ரூம்ல போய் குளிச்சிட்டு நீல கலர் புடவை அங்க ஒண்ணு இருக்கும், அதை எடுத்து கட்டிட்டு வா. பாத்ரூம் எங்க சாமி இருக்கு? நீ இங்க எந்த கதவை திறந்தாலும் அது பாத்ரூம் கதவு தான். போ. சரிங்க. பாம்பே நமக. கரெக்டா வேலை செய்திருக்கேன். பார்வை என்ன சங்கடப்படுத்துது சாமி? ஏய் விஜயா, நான் ஒருத்தன் பார்த்ததுக்கே சங்கடப்படுறியே, உலகமே பார்த்துட்டா? என்ன சாமி சொல்றீங்க? உன் நல்லதுக்கு தான் சொல்றான் அம்மணி. அதாவது நீ பாத்ரூம்குள்ள குளிக்கிறதுக்கு போன உடனே ஷவரைத்தான் திறந்த. நீ அதை திறக்கிறதுக்கு முன்னாடி ஷவருக்கு மேல இருந்த கேமராவை நான் திறந்துட்டேன். என் ரூம்ல இருந்தே உன்னோட குளியல, அந்த நிர்வாண குளியல அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். என்ன பாவிகளா? இந்த பாரு, உன்னுடைய நிர்வாணம் எனக்கு வருமானம். நிவாரணம் என்ன தெரியுமா? உன் வீட்டுக்காரர் தான் தாசில்தாராச்சே. ஊர் ஜனத்தை எல்லாம் ஏமாத்தி நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கானே. அதனால 5 லட்சம் ரூபாயை கொண்டு வந்து சைலண்டா என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீ தப்பிச்ச. இல்ல நாளைக்கே அதை இன்டர்நெட்ல போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிடுவேன். எப்படி? கடவுளே இன்டர்நெட்ல பாப்பாரு. அது வரைக்கும் உசுரோடு இருக்க மாட்டேன்டா. அப்பவே என் புருஷன் சொன்னாரு, சாமியார் கிட்ட எல்லாம் போகாத, சாமி மட்டும் நம்புன்னு. சாமியார் எல்லாம் வேற ஆசாமி தான் சொன்னாரு. நான் கேக்கல. இதுக்கப்புறம் என் புருஷன் முகத்துல எப்படி நான் முழிக்க போறேன்னு தெரியலையே. ஐயோ தெய்வமே, இவங்களை எரிச்சு கொல்ல மாட்டியா? அம்மணி விஜயா, உனக்கு தெரியல, சாமிய நாங்க பாத்துக்கிறோம். எங்க மாற சாமியார்களை நீங்க பாத்துக்கணும். அப்பதான் டீலிங் கரெக்டா இருக்கு. என்ன அழுகாத அழுகாத, பணம் 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 5 லட்சம் போ போ போ, எடுத்துட்டு வா போ. என்னடா? ஒரு தீபிடி தாங்க. யாரு கேட்டது? உங்க அப்பா கேட்டுச்சு. காசு குடுறா. இந்தா இந்தா, உங்க அப்பா மேரி ஜனாதிபதி போடா எடுத்துக்கிட்டு. ஆளை பாரு. அப்பா இந்தா தீபிடி. டேய், கடையில யாரா இருக்குதா? மண்டைங்கறானா பொண்டாட்டிக்கறாளா? அந்த மண்டைங்க தான் பாருங்க, நான் விளையாட போறேன். பாப்பா என்ன மாதிரியே இருக்குதுங்கடா என் பிள்ளைங்களும். டேய் மண்டா, வெளிய வாடா. யோ, எதுக்கு இப்ப லோலோன்னு கத்துற? புள்ளிய நீ ஏமாத்த பாக்குறியா? யார் ஏமாத்துறது? நீதான்டா. நான் எங்க ஏமாத்துறேன்? டேய், பீடி கட்ட தீப்பெட்டி குத்து அம்ச்சிருக்க. அத நம்ம பையன கலியா? உங்க பையனா? டேய், யா பையனா உன் பையனா? அத போய் உன் பொண்டாட்டி லட்சுமி கேட்டல் போ. யா பொண்டாட்டி லட்சுமியா? அவ பேரு உனக்கு எப்படி தெரியும்? அத ராத்திரி பகலா லட்சுமி லட்சுமி லோலோன்னு கத்துறல, அத என் காதுல கேட்காது. இந்த பாரு, சும்மா தேவலாம் பேசிட்டு இருக்காத. இப்போ உனக்கு என்ன வேணும் அத சொல்லு. தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு வீடியோ கொடு. உன் கூட பெரிய ரோதனா போறியா? வத்திப்பெட்டிக்கு மேல வீடியோ கேக்குறான். இந்தா கட்டாவே தர்றேன், என்ன விட்டு தொலை. நிறைய வேலை இருக்குமே, வேலை வெட்டி இல்லாம இல்ல. என்னது? எனக்கு வேலை வெட்டி இல்லையா? ஆமா. அது அப்புறம் உனக்கு தெரியும்? அதான் 5 வதவதன்னு பெத்து இருக்க தெரியாது. டேய், அது என் ஆன்ம தன்மடா, என்னுடைய வீரம். டேய், என்ன பெத்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை 7 நாள்ல இந்த கடையை நான் காலி பண்ணல. என் பேரு கணேஷ் இல்லடா, பாருடா.
இந்த மண்டையங்கிட்ட இந்த பீடி ஏமாத்தி பிடிக்கிறதுக்குள்ள உயிர் போகுது. வணக்கம் வணக்கம். உட்காரு. அது எடுத்து போட்டு உட்காரு. எங்க ரொம்ப நாளா ஊருக்குள்ள ஆளே காணோம். அதை என்ன கேக்குற? மாமியா வீட்டுல ஒரு கெடா விருந்து போய் ஒரு 10 நாள் குடும்பத்தோட உட்காந்து கும்புரி எடுத்துட்டு வந்துட்டோம்ல. ஆமா, நீ ஏன்னா ஒரு மாதிரி சோகமா இருக்க? ஒண்ணு இல்லடா, என் பொண்டாட்டி ஒரு ஆள் வருமானம், 5 பசங்க, 7 பேரு சாப்பிட வேண்டியது இருக்கு. எனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைச்சா என் பொண்டாட்டிக்கு துணையா இருக்குண்டா. பள்ளையாரி வீட்டுக்கு துணி எடுக்க போயிருந்தேன். அங்க ஒரு வேலை இருக்குதான். காலையில 9 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு வந்துடலாமா? கையில் நிறைய காசா. என்ன வேலை? நானே கேட்டேன். இதோ தூக்குறதா தூக்குறதா? அருமையான வேலை. ஒரு பீடிக்குள்ள வேலை வாங்கி தரேன்ட்டு ஒரு பீடி எடுத்துட்டு வேலை வாங்கி தரேன்ட்டு வேலையை காட்டான். பாத்தியா என்னன்னு வாழ்க்கை? இப்படிதான் இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு போயிடுறோம். ஏன்னா இந்த கொட்டை குச்சி மாதிரி ஒண்ணு மேல எங்க வாங்கின பீடி? எங்க வாங்கின பீடி? மண்டையும் கிட்ட தான் வாங்கினேன். மண்டையும் கடையில தலையில மசாலா இருக்க வாங்குவானா சொல்லு? மண்டையெல்லாம் வாங்குவானா? அவன் ஒரு முட்டா பையன. ஏன் பாய் கடை வாங்க வேண்டியதானே? இதுல என்ன இருக்குது? இதை குடிச்சு நோய் வந்து டிபி வந்து செத்து போயிருவேன். அப்புறம் உன் குடும்பம் அனாதை ஆகி போயிடும். உன் பொண்டாட்டி விதை ஆகி ரோட்ல நிப்பா. இது தேவையா? நல்ல பீடியா வாங்க மாட்டேன். பாய் கடையில வாங்க வேண்டியதானே? நம்ம கரிப்பாய் கடையில சிங்கப்பூர்ல இருந்து பீடி ஆயிட்டு வராரு. நான் தான் வாங்குவேன். என்ன நாத்தம் அடிக்குது? குடிச்சு பார்த்து ஒரு நல்லதா ஒரு பீடி வாங்க தெரியலையே. வாய்க்கும் வயிற்றுக்கும் எப்படி பீடி வாங்கி பீடி வாங்க தெரியல. வேலை இல்லைனாலும் ஒரு பீடி தான் நல்ல பீடியா இருக்குது. நான் வந்துட்டோமா? அண்ணா யாரு இல்ல? பொண்டாட்டி கூப்பிடுறா. அக்கா வேலை வேலைதானே? கண்டிப்பா கிடைச்சிருந்தேன். போன இவங்கிட்ட ஒரு 10 பீடி வாங்கறதுக்குள்ள நம்ம என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. எப்படியோ ஒரு 10 பீடி கிடைச்சது. 2 நாளைக்கு நல்லா சாப்பிட போட வேண்டியதா. ஒரு வாரமா பாக்குறேன் இந்த பஜ்ஜியை யாருமே டச் பண்ண மாட்டேன்றாளே. வாங்கோ வாங்கோ ஜெகதீஷ் அண்ணா, போட பாத்தேளா? பாத்தேளா? நீங்க எல்லாம் இப்படி ஃபேமிலியோட என் மெஸ்ஸுக்கு வர்றது என்னோட பாக்கியம். அது ஏன் பாக்கியா? உன் பாக்கியன்ற? ஓ மாமி பேரும் பாக்கியமா? சாரி தெரியாம பட்டு கொடுத்து தள்ளிட்டு போகோ. கூட்டிட்டு போகோ கூட்டிட்டு போகோ. போடா போடா. மசாலா தோசையை 10 சாப்பிடுறாங்களே. ஜெகதீஷ் அண்ணா, இப்ப 1100 ஆச்சு. பழைய பாக்கி 600 கொடுத்துட்டு போங்க. 1700 அம்புட்டி அக்கவுண்ட்ல வச்சுங்க. அடுத்த வாரம் செட்டில் பண்ணிடலாம். ஜெகதீஷ் கண்ணா, போர்ட படிச்சுட்டாலே உள்ள போறேன். பார்த்தேன். கடன் நட்பை முறிக்கும் அதானே? ஆமா, நம்ம நட்பு முறியாம ஒடியாம ஸ்டெடியா டிராவல் ஆகணும்னா அமௌண்ட் பே பண்ணிட்டு போங்க. ஆமாங்க, அமௌண்ட் பே பண்ணிட்டு போங்க. நான் பே பண்ணிட்டு போனேன். ஜெகதீஷ் கண்ணா, நீ ஓனர், எது வேணாலும் கேட்கலாம். இவன் வேலைக்காரன், இவன் எப்படி என்கிட்ட பணம் கேட்கலாம்? கைய மடக்கு. யார் அவன்? ஜெகதீஷ் 25 வருஷமா என்னோட ஃப்ரெண்டு. நீ நேத்து வந்த சர்வெண்ட். நீ எப்படி பேசலாம்? எதா இருந்தாலும் நாங்க பேசி முடிவு எடுத்துக்குவோம். வாயப்புத்து, கைய கட்டு. அப்பா அம்மா கட்ட விரலையோ போட்டுட்டாடே. தள்ளி நிலுப்பா, போப்பா. ஜெகதீஷ் அண்ணா, பே பண்ணிட்டு கிளம்புங்க. அம்மா துண்டு போர்ட்ல 2 வார்த்தையை போட்டுட்டு நம்ம நட்புக்குள்ள விரிசல் உண்டு பண்ணிட்டால நீ. போர்டை எழுதுனே நீதானே அண்ணா? ஏன்னா விரிசல் விழ போகுது. அமௌண்ட கொடுத்துட்டா விரிசல் விழாதுன்னா. வேண்டாயா? ஏன் விடிய? எப்ப நீ கடன் வச்சா நட்பு முறியும் எழுத்து மூலம் அறிக்கைட்டியோ? அறிக்கை விட்டா அப்பவே ஒரு புற நெஞ்சு வெடிச்சிட்டியா? வேண்டாயா நட்பு? வாங்கயா போலாம். அப்பா ஒண்ணுக்கு 3. ஹலோ, சொல்லு மச்சான். கம்பெனி போயிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, அப்புறம் பேசுறேன். கம்பெனிலாம் வேலைக்கு ஆகாது. காலேஜுக்கு போயிட வேண்டியதுதான். ஐயோ ஐயோ
காலேஜ்லயும் கரெக்ட் பண்ணிட்டாங்களா? தனியா ஒண்ணு நிக்குது, இதை பிக்கப் பண்ணிட வேண்டியதான். எங்கே நான் போனாலும் என் வாழ்வில் என்றும் உன்னிடலில் இளைப்பாற வருவேன் கண்ணே. மரணம் தான் வந்தாலும் பூச்செண்டு தந்து உன் மடியில் தலை சாய்த்து இழப்பேன். லைட் ஹவுஸ் எல்லாம் இங்கே இறங்கிடுங்கப்பா. லைட் ஹவுஸ் நிக்காது, லைட் ஹவுஸ் நிக்காது. இப்படித்தான் கண்ணகி சிலை நிக்காது, கண்ணகி சிலை நிக்காதுன்னு சொன்ன, நிக்காம போயிடுச்சு. லைட் ஹவுஸ் மேல உனக்கு என்ன கண்ணு? ஏய், இப்பதான் இன்கிரிமெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதை கெத்துற போல இருக்க. போட டிக்கெட் டிக்கெட் வேற யாருங்க? டிக்கெட் டிக்கெட். லஸ்ஸுக்கு எனக்கு 2 டிக்கெட். இன்னொருத்தர் யாரு? 2மே எனக்கு தான். உனக்கு எதுக்கு 2 டிக்கெட்? திடீர்னு செக் இன்ஸ்பெக்டர் யாருன்னு வையி, ஒரு டிக்கெட்டை தொலைச்சிட்டோம்னா இன்னொரு டிக்கெட்டை காட்டுவேன். அதுவும் தொலைஞ்சிருச்சுன்னா நான் என்ன கேணையனா? அதான் பஸ் பாஸ் வச்சிருக்கேனே. போட்டா என்னடா இது? ரோட்ல எப்பவுமே எருமாடுகளா நிக்கும், இப்ப பசுமாடுகளா நிக்குது. ஏமா வண்டியை நிறுத்தினீங்க? நாங்க எங்க நிறுத்துறோம், நீ தான் நிறுத்துன. ஓகே சரி. மேல நேத்து எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர்மனை பஸ்ல இருந்து இறக்கி விட்டு தள்ளி விட்டு 1 கிலோமீட்டர் நடக்க விட்டுருக்கீங்க. அதுக்காக எங்க தலைவி கிட்ட உங்க கண்டக்டர் சாஷ்டாங்கமா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலனா என்ன இது என்ன தெரியுதா? ரேஷன்ல கிருஷ்ணால் வாங்க போறியா? பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவோம், ஜாக்கிரதை. ஒரு கண்ணாடி இருக்காது, எல்லாத்தையும் தூள் தூள் ஆக்கிடுவோம், தெரிஞ்சுக்க. மாவன பின்னிடுவான் பின்னி. என்னமோ சாஷ்டாங்கமா விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? மன்னிப்பு தானே கேட்டுறேன். நான் எவ்வளவு பெரிய ஆபீசர், எத்தனை வாட்டி மன்னிப்பு கேட்டிருக்கேன் தெரியுமா? அட்டால் மன்னிப்பு தானே. கோவில்ல விழற மாதிரி இப்ப அழகா அம்பாளா நினைச்சு விழுந்துருக்கோ. நானு ஆமா பே. சரிப்பா, சாஷ்டாங்கமா விழ வேண்டாம், என்ன மடிச்சிருங்கன்னு கையெடுத்து கும்பிட்டு போ, விட்டுடுறோம். ஏய், என்னடி திடீர்னு கட்சி மாறுற? இல்லப்பா, பப்ளிக்ல பாக்குறாங்கல்ல, என்ன இருந்தாலும் அவர் ஆம்பளை தானே, கொஞ்சமாவது கௌரவம் பாப்பாருல்ல. ஏய், உனக்கு கஷ்டமா இருந்தா நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, உங்க இஷ்டம். ஏய், உன்னை நம்பி நாங்க வந்தா கமோனியா. என்னையா ரோட்ல அசிங்கமா இருக்குன்னு பாக்குறியா? சரி, சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய். என்ன ஒரு சாரி போதுமா? என்ன ஏமா, நீ 1000 சாரி கேட்டுக்கோ, காலேஜுக்கு டைம் ஆச்சு, நாங்க வரோம். ஏய் ஏய் ஏய், சரி, இதான் லாஸ்ட் வார்னிங். ஆனா இது போல நடந்துக்க கூடாது, புரியுதா? ஓகேமா. ஏய் ஓகே ஆண்டி, வா போலாம். ஏய், ஜொல்லு பாட்டிங்களா பாங்கடே. என்ன எல்லாரும் இங்கே நிக்கிறீங்க? நேரமாவது சொன்னீங்கல்ல, ஏறுங்க பஸ்ல. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. டிக்கெட் இருக்கிறவங்க மட்டும் ஏறுங்க. ஏன் மணி 2 மாசம் லீவ் வேணும்னு கேட்டல்ல? ஆமாப்பா. லீவ் எல்லாம் போட வேணாம். பின்ன ரோட்ல குறுக்க நிக்கிறவங்க மேல பஸ் ஏத்துனா சம்பளமும் கொடுத்து சஸ்பென்ஷன்ங்கிற பேர்ல 2 மாசம் லீவும் கொடுப்பாங்க. அப்ப கேஸ் அந்த டிபார்ட்மெண்ட் பாத்துக்கும். இந்த லூசு ஏத்ரா. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஏத்ரா நீ ஏத்ரா பார்க்கலாம். தைரியமான ஆம்பளையா இருந்தா ஏத்ரா. If you have guts, come on. Come on, come on. ஏத்ரா பார்க்கலாம். ஆளு மேல பஸ் ஏத்தி ரொம்ப நாள் ஆச்சு. சொன்னா கேளுமா? நோ. அம்மா உனச்சு வசத்துல ஏத்திடுவேன். நோ. ஏத்திடுவேன். தப்பிச்சா சிவா. Take position. Yes sir. Attention. Sir. நான் யாரு? அம்பி, அறுசுவை அம்பி. The king of taste. உங்களுக்கு முன்னாடி மத்தவெல்லாம் வேஸ்ட். வாசிச்சது போதும். நான் கார்ப்பரேட் கம்பெனிலயும் கால் சென்டர்லயும் குக்கா வேலை பார்த்தவன்டா. நான் மட்டும் நினைச்சிருந்தா கால் மேல கால் போட்டுட்டு கரன்சியை செக்ல வாங்கிட்டு டாக்ஸ் கட்டிட்டு போயிருப்பேன்டா. எதுக்காக இந்த மாதிரி கல்யாண வீட்டுல குக்கா வேலை பார்த்துண்டு வெளியே செப்பரேட்டா ஒரு மெஸ் வச்சு நடத்துட்டு இருக்கேன். ஏழப்பாள ஜனங்கள்லாம் சமபந்தி போஜனம் சாப்பிடணும்ன்ற நல்ல இடத்துல தான்டா. இந்த அம்பிக்கு சமையல் கலையில ஒரு பெரிய வரலாறே இருக்குடா. போர் அடிக்குது முதலாளி.
இதே வரலாறு 1000 தடவை சொல்லிட்டீங்க. நீயா? அப்ப பாக்குறப்ப இல்ல, இப்ப பாக்குறப்ப நிக்கிற. எப்ப வந்த? நீங்க கால் சென்டர்ல வேலை செய்றேன்னு சொன்னீங்களே, அப்பவே வந்துட்டேன். கால் சென்டர்னு சேர்த்து சொல்லு. வர வர உனக்கு ஓவரா போச்சு பேச்சு. நேரா போய் பால் அடுப்புல ஏத்து. சாங்கியப்படி நான் தான் வந்து அடுப்ப பத்த வைக்கணும். ஓகே, சேவிச்சுக்கோங்கோ. ஓம் பாலாய நமக, அக்னியாய நமக, மில்காய நமக. ஒத்திக்கோங்கோ. அந்த ஒத்திக்கோங்க இல்ல, கண்ணுல ஒத்திக்கிறது. கிட்டத்துல வாங்க. அபிஷ்டுங்களா வெகுளியா இருக்கீங்களேடா. சமையல் ஆரம்பமாகட்டும். அடுப்புக்குள்ள என்ன பண்ணேள்? விறகு ஈரமா இருந்தது. பட்டுன்னு பத்திக்கிட்டுமேன்னு கொஞ்சம் ஆயில் விட்டேளா? 5 லிட்டர் பெட்ரோல் விட்டு. பெட்ரோல் விட்டேளா? விளையாட்டா என்ன பலி கொடுக்க பார்த்தேளா? கறி போனது நானு, கண்ணீர் விடுறது நீயா? முதலாளி யாரது? இட்லி வைக்க துணி வேணும். நானே இங்க அவிஞ்சு போய் நின்று இருக்கேன். உனக்கு இட்லி வைக்க துணி இல்லையா? இந்த வச்சுக்கோ. யார் சூர்யா அந்த சுப்புலட்சுமி? சுப்புலட்சுமி யாரு? சுப்புலட்சுமியா யாரு? இல்ல, நான் ஏதோ கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். என்ன கேள்விப்பட்டேன்? ஓ, அந்த சுப்புலட்சுமியா? அதாவது வா, நம்ம பாண்டி இல்ல, பாண்டியோட பாட்டி. யாரு? யாரு? பொண்ணு அழகா இருப்பா, நல்லா பாடுவா. அந்த பொண்ணுக்கு சூர்யானா உயிர். பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? நீ சும்மா சாப்பிடுறது அவங்க ஏதோ சொல்றாங்க. பிடிச்சிருக்கா இல்லையா? மூஞ்சி பார்த்தாலே தெரியல. மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சிடும். சாப்பிட்டு போடா. ஆனா பொண்ணோட அப்பா கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறாரா. ஐயர் வீட்டு பொண்ணா? யாரா இருந்தா என்ன, சூர்யாவுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கல, மீதி நான் பாத்துக்கிறேன். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இவ்வளவு பெரிய வீடா? நல்ல கம்பெனி தான் போல இருக்க. குட் ஃபர்னிச்சர், வெல் மெயின்டைன்ட். இப்படி ஒரு பெட்ரூமா? வெரி நைஸ். நமக்கு என்ன கட்டின மாதிரி இருக்கு. நம்ம முதலாளி நம்மளை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஓகே, முதல்ல நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் மத்த வேலைங்களை கவனிக்கணும். எங்க முதலாளி, தங்க முதலாளி. என்னம்மா இங்க பாருங்கப்பா. டேய், யாரா நீ? எழுந்துடுறா படவா பயல. என்னால முடியாது. முடியாதா? எழுந்துடுறானா? டேய் துஷ்டா, டேய் 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 டேய். ஏண்டா என் வீட்டு முருங்காய் எடுத்து எங்கிட்டே விளையாட்டு காமிக்கிறியா? இப்போ உன் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்து தூக்கி அடிக்கிறேன் பாரு. பாடவா, என் பெட்டி படுக்கையை தொட்ட உன்னை தூக்கி வெளியே போடுவோம். ஆமா, பாக்கலாமா? பாக்கலாம். பாக்கலாம்டா. என்னது சங்கரா வீட்டுல இருந்து பை வந்து விழுகுது? என்ன சங்கரா, ஊருக்கு போறியா? ஊருக்கு போறேனா? வந்து சொல்லி தொலைக்கிறேன் யார்? ஐயோ, என்ன பல்லு வலியா? போட்டனா பல்லு வலியா? கொட்டிச்சா? ராமநாதா, இந்த பைய என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பெட்ரூம்ல வந்து என் பொண்ணோட கைய பிடிச்சி எடுத்திருக்கான். அதுவும் பட்ட பகல்ல. பார்த்தா டீசென்டா இருக்கான். பாடாவா. ஏய், மைண்ட் யுவர் லாங்குவேஜ். குத்துனா அந்த சைடு வைக்கும். சார், மை நேம் இஸ் அரவிந்த். கெம்ப்ராஜ் டி எஸ்டேட்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பெங்களூர்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி நேரம் இங்க வரேன். கம்பெனில எனக்காக இந்த இடத்துல 9ஆம் நம்பர் குவார்டர்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. அதுல இந்த சொட்ட தலையும் அழுக்கு பணியை போட்டுட்டு கல்யாணம் பண்றான். 9ஆம் நம்பர் வீடா? அங்க தப்பு நடந்து போச்சியா?
உன் வீட்டு நம்பர் என்ன 6 தானே? அந்த ஆணி லூஸ் ஆகி 6 9 ஆயிடுச்சு. அத பார்த்து நீங்க 2 பேரும் லூஸ் ஆயிட்டீங்க. I'm so sorry Mr. Shankaran. I'm really very sorry. ராமநாதா, முதல்ல இந்த ஆளை இங்கேருந்து கூட்டிட்டு போ. இந்தாப்பா, உன் வீடு பக்கத்துல தானே இருக்குது. பொட்டிய தூக்கு, இடத்த காட்டுறேன் நானு. போ. ஐயா, அட பாவி, நான் காலங்காத்தால வாக்கிங் வந்திருக்கேன். பரிசு எடுத்துக்கிட்டா வந்திருக்கேன் பிச்சை போடுறதுக்கு. பிச்சை கேட்கறதுன்னா வீட்டு பக்கவா? நான் பிச்சைக்காரன் இல்லையா? பின்ன என்ன பைத்தியமா? உங்க சிங்காரம். என்னது சிங்காரமா? ஆமா. நீயா? சினிமாவில சேர்ந்து வேஷம் போட்டுக்கிட்டு தெருவில் அலையிறியா? ஐயோ, இது சினிமா வேஷம் இல்லையா? வேற என்ன வேஷம்? நீங்க சொன்ன மாதிரி கல்யாணி கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொன்னையா, அதுக்கு விழுந்த அடிதான் இதெல்லாம். பலே பலே பலே, அடி விழுந்துதா? உன் காதல் சக்சஸ். எப்படி நம்ம அட்வைஸ்? ஆமா, அடிச்சது அவ அப்பனா அண்ணனா? அப்பா அண்ணன் 2 பேருமே இல்லையா? நீயே அடிச்சுக்கிட்டியா? இல்லையா, நீங்க காதலிக்க சொன்னீங்களே கல்யாணி, அவதான் இந்த மாதிரி அடிச்சுட்டாயா. கல்யாணி அவன் இந்த அடி அடிச்சா? ஆமாய்யா, அவ பொண்ணு இல்ல, பிசாசு. ஓ, அந்த பிசாசு உனக்கு ஒத்து வராது. இந்த சுமதி இருக்காள், அவளை ட்ரை பண்ணி பாரு, ஒத்து வரும். ஐயா, உங்க விளையாட்டுக்கு நான் தானே கிடைச்சேன். நீங்க சொன்ன கல்யாணி சுமதியா நீ? ஆமா, நம்ம விளையாட்டுக்கு ஒருத்தனும் ஒத்து வர மாட்டான் போல் இருக்க. யாரு? அரவிந்த் மாதிரி தெரியுது. ஓ, இவனை ட்ரை பண்ணலாமே. குட் மார்னிங் அரவிந்த். குட் மார்னிங் சார். ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ரிப்பேர் ஆயி போச்சு, அதான் சரி பண்ணிட்டு இருக்கேன். ஓ, வந்தா தகராறு பண்ற, இல்லைன்னா ரிப்பேர் பண்ற. வேலை வேலைக்கு போறதா உத்தேசமே இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சார், நாளைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணோம். ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். இப்படி தனியாவே அலையிறியே, குடும்பம் ஒண்ணும் இல்லையா? எனக்கு யாரும் கிடையாது சார், நான் ஒரு அனாதை. என்ன இப்படி பேசுறான்? வெகுளி மாதிரில இருக்கிறான். புகுந்து விளையாட வேண்டியதுதான். என்ன சார் நீங்களே பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. இன்னைக்கு நாம நினைச்சதெல்லாம் நடக்குது. நேற்றே அவங்களுக்குள்ள மோதல் வந்தது, அதை இன்னைக்கு காதலா மாத்திர வேண்டியதுதான். குட் மார்னிங். எத்தனை தடவை சார் குட் மார்னிங் சொல்லுவீங்க? நீயா? அரவிந்த், நேத்து நடக்க கூடாது, ஏதோ நடந்து போச்சு. நாம தான் அனுசரிச்சு போகணும். பரவாயில்ல, சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. சாரியா? இந்த குடும்பத்தோட சவகாசமே எனக்கு வேண்டாம். ஏ மிஸ்டர், வார்த்தையை அளந்து பேசு. வீடு மாதிரி உள்ள வந்துட்டு இவ்வளவு திமிரா பேசக்கூடாது. சாதாரண ஆணி கூட மாட்ட தெரியாதவன் அப்பன், அவனோட பொண்ணு தானே நீ. நீ மட்டும் எப்படி இருப்பியா? சார், இவ அப்பா என்ன தெரியுமா சார் பண்ணிருக்கா? காலனில இருக்கிற எல்லாரும் வீட்டுக்கும் போய் 9ஆம் நம்பர் குவார்டர்ஸ்க்கு ஒரு காலி பையன் வந்திருக்கான். வீட்டுல எல்லாம் 2 பூட்டா போட்டு வைங்கன்னு சொல்லிருக்கா. அப்ப நான் அப்பன் நம்புறேன் சார். உன் அப்பனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. இவகிட்ட ரொம்ப நேரம் பேசாதீங்க சார். பாத்தியாமா இந்த அரவிந்த் அம்பாயலுக்குள்ள திமிர? அத விடுங்க அங்கிள், அவர் ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கார் போல இருக்கு. வந்த அன்னைக்கே பெரிய ப்ராப்ளம். இவனுக்கு 1000 ப்ராப்ளம் இருக்கும். அதுக்காக நானும் உங்க அப்பனும் எவ்வளவு உசுருக்கு உசுரா பழகணும். என் முன்னாடி இப்படி பேசினா என் மனசு எப்படி இருக்கும்? இவனை நான் சும்மா விட போறதில்ல. நீ ஒண்ணு பண்ணு. என்ன அங்கிள்? இந்த பாரு, நாளைக்கு காலையில அவன் ஆபீஸுக்கு போற நேரம் பார்த்து, யாரு அரவிந்த் ஆபீஸுக்கு போற நேரம் பார்த்து விசில் அடி. ஐயோ, என்ன ஐயோ? நீ விசில் அடிச்சிட்டு உன்னை பார்த்து அவன் அடிச்சான்னு உங்க அப்பா கிட்ட சொல்லிடு. மீதிய நான் பாத்துக்கிறேன். எதுக்கு அங்கிள் இதெல்லாம்? எனக்கு வேணும், சொன்னதை செய். அப்படிங்கிறீங்க? ஆமான்ற. ஓகே. சாமி போன் அடிக்குது, எடுங்க. கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசா கலசலா கலாசலா கலசலா கலாசலா கலசலா. தலைவரே, போலி சாமியாருடைய ரிங்டோனை கேட்டீங்களா? ஹலோ, சொல்லுங்க அமைச்சரே. யோ சிரிப்பானந்தா, நீ காவிய போட்டுட்டு ஊரை ஏமாத்துறவன். ஆனா நான் கதல் சட்டை போட்டுட்டு இந்த மக்களை ஏமாத்துறவன். என்கிட்ட உங்க வேலையை காமிச்சிங்கன்னா உங்க 5 பேரையும் தொலைச்சு ஜாக்கிரதை. யோ முட்டா மந்திரி, நீ கதல் சட்டையை போட்டுக்கிட்டு மக்களை மட்டும்தான் ஏமாத்த முடியும்.
நாங்க காவியை போட்டுக்கிட்டு இந்த உலகத்தையே ஏமாத்தோம். பார், நாங்க நினைச்சா 10 நிமிஷத்துல ஒருத்தனை மந்திரியாக்கும், 10 நிமிஷத்துல பதவியில வந்து கீழே இறக்கும். தெரிஞ்சுதா? நாங்க 5 பேர் தான் நினைக்காத, எங்களுக்கு மேல தலைவன் ஒருத்தர் இருக்கான் பாம்பேல, தாதாஜி. அவன் யாரா புதுசா? அவன் தான் எங்களோட தலைவன். அவனை நான் பாத்துக்கிறேன்டா. என்னோட 6 மூட்டை பணம் எங்க? அமைச்சர, நான் அப்பவும் சொல்றேன் இப்பவும் சொல்றேன், பண விஷயத்த நானும் வெளியே சொல்ல முடியாது, நீயும் வெளியே சொல்ல முடியாது. அரோஹரா 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 அரோஹரா.